விருப்பமா இருக்கு. உங்களுக்கு ஒரு மனைவி ஆமாங்க இருக்காங்க நீங்க சொல்றீங்க. இப்போ நீங்க ஆமாங்க உன் மனைவிக்கு ஒழுக்கமா இருக்கணும், என் மனைவிக்கு நான் நேர்மையா இருக்கணும் அப்படிங்கறதுனால ஐயா நீங்க ஐயா வந்து ஐயா இது ஐயா ஐயா தவறு ஐயா அப்படின்னு நீங்க நான் வந்து ஒதுக்கி வந்துட்டேன் இங்க. போறீங்கன்னா நீங்க வந்து ஒரு நல்ல ஏன் மனிதருங்க. இல்ல புரியுதா? நீங்க வந்து அப்படி போக கூடாது. மனைவிக்கு பிடிச்சிருக்கு அக்செப்ட் பண்ணுவாரா கில்பர்ட், அப்படி போகணும். நீங்க தப்பா போறீங்க. இல்லன்னா யோ ஆஷா போவானு ஆண் பார்வையில இருந்தா பாப்பியா, பெண் பார்வையில இருந்து பார்க்க மாட்டியா? இப்ப நீங்க சொன்னதுதான் ஆண் பார்வை. இப்ப இந்த இந்த மனுஷன் கஷ்டப்படுவார்ல. இல்ல நான் கஷ்டம்லாம் பண்ணல. எனக்கு என்ன கஷ்டம் வந்து ஆனா அங்க ஒருத்தன் நான் வந்திருக்கேன். கஷ்டப்படுறான். நீங்க சொல்ற கருத்தெல்லாம் நான் கேட்கணும்னு வந்திருக்கேன். ஆனா எனக்கு என்ன சரி கஷ்டமா இருக்குன்னா, இந்த மாதிரி சரி. ஒருத்தன் வந்துட்டா அவனை பேசி வச்சு அவனை வந்து ஒரு டார்கெட் பண்ணி டேய் உன்னை இதை ஒரு யாரா ரெக்கார்ட் கூப்பிட்டா? பண்ணி நீங்க இல்ல உன்னை யாரா கூப்பிட்டா இங்க? இதை பாருங்க இந்த இதை விக்டிம் பாருங்க கார்டு இதை எடுக்க பாருங்க. ஆரம்பிச்சிட்டா பாருங்க. நான் வந்து நான் உங்ககிட்ட உங்களை வாடா இல்ல போன்னு நான் நான் கேட்பேனா பேசவே இல்லை. கேட்க மாட்டேனா? நான் உன்னை கூப்பிட்டா இங்க மேல வாழலாம் கூப்பிட்டேன் உன்னை. நீயே தானே வந்த உண்மையா சொல்லு. நீயா தானே வந்த. உன்னை யாரா அப்புறம் என்ன கூப்பிட்டா? வந்துட்டு எனக்கு உங்களுக்கு மரியாதை தரல, எனக்கு கொஞ்சமாவது மொய் செய்யல, அடுத்தவனுக்கு எனக்கு சீர்வரிசை செய்யல, இதெல்லாம் தேவையா? அடுத்தவனுக்கு உனக்கு சீர்வரிசை ரெஸ்பெக்ட் செய்யறதுக்காக என்ன கொடுக்கணும்ன்ற பெத்து விட்டுக்கிறாங்க? ஓ உனக்கு சீர்வரிசை செஞ்சு உன்னை வந்து கட்டி வாங்கி கொடுத்து அப்சல்யூட்லி வாங்க மாப்பிள்ள நீ உட்காருங்க மாப்பிள்ள வந்து அப்படின்னு ஆஹா பேசுறதுக்கு என்ன ஆமா ஊருக்கா பெத்து போட்டுக்கிறாங்க? எஸ் பேசு. நீ அப்படிதான் பேசுவ. ஊருக்கு பெற்று போட்டவன் இப்படிதான்டா பேசுவ நீ. நான் உன்னை எவ்வளவு டீசெண்டா சொல்லுங்க வாங்க போங்கன்னு பேசினுக்கிறேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா கீழே இறங்கி போய் விருப்பம் இல்லைன்னா கீழே இறங்கி போயினே எனக்கு பதில் சொல்ல முடியலையா? நீ வந்து என்ன கேள்வி கேட்ட? நீ கேளு, ஒரு 10 கேள்வி கேளு, டக்குன்னு கேளு பாப்போம். 10 கேள்வி கேளு. நம்பர் 1 கேளு. நம்பர் 1 கேள்வி, உன்ன மரியாதை இல்லாம நான் பேசணும்னா? 2வது, உன்னை கேவலமா நான் பேசணும்னா? 3வது, உன்னை பர்சனலா நான் அட்டாக் பண்ணனா? 4, உன்னை எந்த கட்சிக்காரன் நான் கேட்டேன்னா? 5, என்ன வந்து அபியூஸ் பண்ணதுக்கு உனக்கு யாரு உரிமை கொடுத்தா? 6, இல்ல நான் அப்படி பேசலன்னு சொல்லியும் நீ எதத்தாலமா பேசிட்டு நம்பர்லாம் வேணாம். நம்பர் வேணாம். நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் அவர்கிட்ட. இத்தனை கேள்வி கேட்டாரு. ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். யோ கில்பர்ட் எவ்வளவு குடிச்ச? அதையாவது சொல்லியா? கோட்டர் கட்டிங்க. இருங்கய்யா. கில்பர்ட் சொல்லுங்க. 10 கேள்வி சொன்னா மேல வந்து சொல்றேன். இப்போ உன்னை நாங்க கூப்பிடவே இல்ல. கூப்பிடாம நீயா வந்து மேல வந்துட்டு இப்படி 10 கேள்வி கேட்க சொன்னா கேக்குறீங்க. யார் எதுக்கு நீ? எனக்கு புரியலையா? ஐயா நான் வெரிஃபைடு ஐடி கிடையாது. சரி இங்க பேசுனுக்கிறீங்களே ஏதோ ஒண்ணு நம்ம வந்து கேட்போம்னு கேட்டேன். பேசலையா? என்னையா அது ஏதோ ஒண்ணு பேசுனது என்ன பேசணும்? கள்ளட்டொக்க பத்தி பேசிருக்கோம். ஏதோ ஒண்ணுன்னு சொல்றோம். பேசணும். ஆமா 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 அதை பத்தி தான் நான் பேச வந்தேன். அதை பத்தி தான் நான் பேசுனேன். நீங்க அதுலயே கண்டினியூ ஆயிருந்தீங்கன்னா நான் பத்தி சொல்லுவேன். நீங்க கண்டினியூ ஆகலையே. கும்பலா வந்து உனக்கு என்ன எங்களை பார்த்தா கள்ள தொடர்பை பத்தி பேசுறவங்க மாதிரி தெரியுதா? நாங்க ஏன் அதே பேசுறோம்? ஐயா டாபிக்கே கள்ளக்காதல் விரும்பி பொட்டு மாமான்னு டாபிக் வச்சு பேசிக்கிறீங்க. ஐயா உங்களுக்கு கொஞ்சமான வெக்கமான சூடு சொரணை வெக்கமான சூடு நீங்க எல்லாம் வந்து நீங்க நல்லா கேட்டுங்க, நல்லா பேசுங்க. நீங்க பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே நான் ரிட்டர்ன் பண்ணதான் வந்திருக்கேன். அவர் கேட்டாரு நான் பதில் சொல்றேன். நீங்க எதுக்குங்க கள்ள தொடர்புக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரீங்க? உங்களுக்கு என்னங்க? இல்ல அதுதான் நம்ம தொடர்புக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரலங்க. இருங்க ஒரு நிமிஷம். கில்பர்ட் நீ என்ன நம்ம பொட்டு மாமாவுக்கு ஆதரவா வந்திருக்கிறியா? யாரு பேசுறது கொஞ்சம் சொல்லிட்டு பேசுங்க. நான் வந்து விஜய் தான்டா பேசுறாரு. விஜயே பேசுறாரு. விஜய் ஒரு அவங்கதான் ஒரு ஆளா? விஜய் வச்சுக்கின்னு நான் விஜய் தான் வந்து விஜய் நாங்க வச்சு இல்ல, விஜய் தான் வேற ஒருத்தர வச்சிருக்கான்.
கில்பர்ட், இப்ப நீ பொட்டு மாமாக்கு ஆதரவா வந்திருக்கியா இல்ல எதிர்ப்பா வந்திருக்கிறியா? யாருக்கு ஆதரவா வந்திருக்கிற? கள்ள காதல் விரும்பி பொட்டு மாமாக்கு எதிர்த்து வந்திருக்கேன். அப்புறம் ஏன் நான்சிங்களே பேசுறேன்? இருடா, அப்புறம் ஏன் நான்சிங்கள பேசுறேன்? ஆனா இவன் விசிகா காரன் தானே. நோ 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 அப்படி இந்த நோ நோ எஸ், கேள்வி நான் விசிகா காரன் தான். சரி நான் விசிகா காரன் தான். சொல்லுங்க. சரி, அப்ப நீ கள்ளட்டுக்கு எதிர்ப்பா வந்திருக்கிறேங்கிற. உங்க நொண்ணனே வந்து கள்ளட்டுக்கு தான் போட்டு கொஞ்சம் பொது வெளியில அசிங்கம்லாம் பட்டாரு. இப்பதான் திரும்பி எங்க அண்ணெல்லாம் அந்த மாதிரி வந்தது கிடையாது. எங்க அண்ணன் என்னைக்குமே வந்து ஸ்டாலினுக்கும் துர்கா ஸ்டாலினுக்கும் பக்கபலமா நின்னுக்கிறாரு. இந்த கள்ளட்டொகுக்கு எல்லாம் வந்து கேடு கெட்ட வேலையை பண்ற ஆளு கிடையாது. சரி, அப்போ உனக்கு ஒரு பேர் தெரியும், கவிதான்னு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். எங்க ஊர் தான், கோயம்புத்தூர். கேள்விப்பட்டுக்கிறேன், சொல்லுங்க. அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா, அண்ணன் போய் அங்க வந்து ரொமான்ஸ் பண்ணிருக்கிறாரு. ரொமான்ஸ் பண்ணிட்டு பாதியிலே ஓடி வந்துட்டாரு. அது போக அந்த பொண்ணோடைய சொத்தை ஆட்டைய போடுறதுக்கு வேற வேலையை பார்த்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பொது வெளியில இருக்குது. கள்ளட்டுக்கு அதான் ப்ரூவன் கில்ட்டின்னு வர வரைக்கும் இதெல்லாம் கான்ஸ்பிரசி தியரின்னு எடுத்துக்கலாமாங்க? இங்க பாருங்க, கான்ஸ்பிரன்சி தியரினா பாருங்க ப்ரோ, கான்ஸ்பிரன்சி தியரினா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அதாவது 4 பேர் 4 விதமா பேசுவான்றானுங்கள, அதுதான் கான்ஸ்பிரசி தியரின்னு நான் ஏத்தினுக்கிற மண்டியில. சொல்லுங்க. ஆனா அங்க 4 பேர் பேசல, ஒரே ஆள் கவிதா மட்டும் தான் பேசினாங்க. ஆமாங்க, கவிதா இப்படி பேசினாங்க. கவிதாக்கு பேக்கப்ல யாரு இருக்கா? வந்து பேசுங்க. திருமாவளவன் கேஸ் கொடுங்க, வாங்க. சொல்லுங்க. அதெல்லாம் கேஸ் கொடுத்து கேஸ் எல்லாம் வந்து இழுத்து மூடி இவ்வளவு நடந்திருக்கிறியா? என்ன கேஸ் கொடுங்கங்கிற? அது எப்ப நடந்துச்சு? ஏங்க பேசுறவங்க யாரு? நீங்க என்டையரா வந்து டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் தான். இவ்வளவு பேசுறீங்க, நியாயம் பேசுறீங்க, நீதிமன்றம் பேசுறீங்க. திருமாவளவன் ஒரு கேடு கட்டவன். திருமாவளவன் இந்த மாதிரி கவிதாவை ஒரு கேவலமான விஷயம் பண்ணிட்டானா நீங்க அவரை கன்விக் பண்ணி அவரை அழிச்சிருக்கலாம்ல? ஏன் அழிக்காம விட்டு இவ்வளவு நாள் கழிச்சு வந்து இப்ப பேசுறீங்க? சொல்லுங்க. எழுதுறதெல்லாம் அழிக்கிறதுக்கு என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிறேன்? நான் லூசு மாதிரிலாம் பேசலங்க. நீங்க வந்து எவ்வளவு பேருக்குறீங்க, நீங்க எல்லாருமே உங்களுக்குள்ள கன்க்ளூட் பண்ணி ஒரு ரிசல்ட்டுக்கு வாங்க. திருமாவளவன் கவிதான்ற லேடிய வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாருன்னா அவரை வந்து ஒரு கேஸ் கொடுத்து அவரு மேல ஆக்ஷன்ஸ் எடுத்து கன்விக் பண்ணி, ஆமா திருமாவளவன் இப்படி கேவலமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இல்லையா நீங்களும் 10 பேர் மாதிரி இந்த டிவிக்கேல சொல்றானுங்கல்ல, இப்படி பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க, நீங்களும் அப்படியெல்லாம் பேசுறீங்க. நீங்க சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷன் ஒரு கன்விக்ஷன் கொடுத்துட்டு போங்க. இங்க பாரு கில்பர்ட், முதல்ல புரிஞ்சுக்கோ, எங்க வேலை சொல்லுங்க. வேலையே வந்து கவிதா பார்த்திருக்கிறாங்க, எங்களுக்கு வேற வேலை இல்லையா? இந்த மாதிரி கேஸ் வந்திருக்குதுன்னு சொல்றேன். கள்ளட்டுக்கு கேஸ் ஏற்கனவே வந்திருக்குது இந்த கட்சிக்கும். ஆமாங்க கேஸ் வந்திருக்கு. கேஸ் வரலன்னு யாருமே சொல்ல. வந்த கேஸுக்கு அப்பீல் போய் இல்லங்க, நீங்க அப்பீல் போய் நீங்க ஃபர்தரா எதனா ஒண்ணு பண்ணிட்டு வாங்க. நான் கூட கேஸ் கொடுப்பாங்க போயிட்டு. இல்ல இங்க பாரு கில்பர்ட், இப்ப நீ போய் கேஸ் இப்ப வந்து கேஸ் கொடுத்துட்ட. இப்ப கேஸ் கொடுத்தவங்களே வாபஸ் வாங்கிட்டா அதை நம்ம ஏதாவது இது பண்ண முடியுமா? சார் யார் பேசுறீங்கன்னு கூட தெரியல. இல்ல நான் பிளாக் பேந்தர் சூப்பர், நல்ல கேள்வி. ஒரு நிமிஷம், இல்ல ஒரே நிமிஷம். இப்ப அந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டா நம்மளால வந்து எதுவும் போட முடியாது. இது உங்களுக்கு புரியுதா சார்? பாருங்க, உன்னால போட முடியாது. இப்ப கேளுங்க, அது புரியுதா? அது புரியுதா? கேஸ அந்த கொடுத்த கவிதாவே வாபஸ் வாங்கிட்டா, கேஸ வந்து நான் இதுக்கு மேல எதுவும் ஃபர்தரா மூவ் பண்ணல அப்படின்னு கவிதா சொல்லிட்டா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. சரிதானே? ரைட் தாங்க. ஆமா, ஓகே ஓகே. இப்ப கவிதாவை சொல்ல வச்சா, ஒருத்தர் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணி கவிதா வந்து வாபஸ் வாங்கிக்க, ஏதாவது செட்டில்மெண்ட் தரேன் அப்படின்னு சொல்ல வச்சா அவங்க ஃபர்தரா கேஸ் நடத்த போறாங்க. நடத்த முடியாது. அவங்கதான் விக்டிம் வாங்கிட்டாங்களே. இப்ப அது வந்து சட்டத்துல இல்ல. அப்ப அந்த கவிதா கிட்ட பஞ்சாயத்து பண்ணவரே வெளியில வந்து நாங்க தான் பஞ்சாயத்து பண்ணி இது பண்ணா அப்படிலாம் வந்து பேசினா
சரி ஓகே. நான் இந்த ஸ்பேஸ்ல வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிளாக் பேந்தர் நீங்க சொல்லுங்க. இத வந்து நீங்க நம்ம சந்தோஷம் விடுங்க. 100% இப்ப பஞ்சாயத்து பண்ணாருன்ட்டு ஒருத்தர் பிளாக் பண்ணார்ல, அந்த பேந்தர் பஞ்சாயத்து சொல்றீங்களா? பண்ண நோ இல்ல நோ அந்த நோ பஞ்சாயத்து நோ நோ பண்ணது நோ. யாரு அப்படின்னு கேக்குறேன். இந்த கவிதா பிரச்சனைய பஞ்சாயத்து பண்ணது யாரு? ஐயா பிளாக் பஞ்சாயத்து பண்ணி பேந்தர். செட்டில்மெண்ட் ஆஹா. பாத்துக்கிறேன் அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணது யாருன்னு சொல்லுங்களேன். எல்லாருமே பூர்வ அவ்வளோ அவ்வளோ எல்லாருமே பூர்வ அரசியல் பூர்வ அறிவுலாம் எனக்கு கிடையாதுங்க. நான் பிளாக் பேந்தர் கிட்ட நான் பிளாக் பேந்தர் அறிவும் கிட்ட கிடையாது, ஒன் பேசிக்கிறேன். எதுவும் கிடையாது. அப்ப எதுக்குடா இங்க வர அப்படின்னு யாராவது கேட்ட போறாங்க ப்ரோ. இல்ல நான் பிளாக் பேந்தர் கிட்ட பேசிக்கிறேன். நடுவுல நீங்க எல்லாம் ஏன் பேசிக்கின்னு வந்து நீ பேசு ப்ரோ. பிளாக் பேந்தர் நானும் தான் பேசுறோம். நீங்க ஏன் எல்லாரும் வரீங்க? எப்பா நீ பஞ்சாயத்து பண்ணது யாருன்னு கேட்டிருக்கேன், நீ இப்ப சொல்லவே இல்ல. பஞ்சாயத்து பண்ணது யாருன்னு தெரியுமா? பிளாக் பேந்தர் இல்ல, எனக்கு பஞ்சாயத்து பண்ணதெல்லாம் யாருன்னு தெரியாது. அவர் அங்கிட்டு பேச விடுங்களேன். இல்ல கில்பர்ட், நீங்க அவர்கிட்ட கூட கேட்க வேண்டாம். யாருமே பேச மாட்டாங்க. எங்கிட்ட உங்க கேள்வியை மட்டும் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். கேளுங்க. ஓகே சார். எனக்கு வந்து சீரியஸாவே வந்து இந்த கதைலாம் என்னைக்கு நடந்தது ஏது நடந்ததுலாம் கிடையாது. எனக்கு தெரியாது. சிம்பிளா கேளுங்க. எனக்கு கேள்வி தெரியாது. கேட்கறதுன்னு சொல்றீங்க, ஏதோ சொல்றீங்க. கேள்வி மட்டும் கேளுங்க. இல்ல பிளாக் பேந்தர் வந்து அது சொன்னாரு. நீங்க கேள்வி கேளுங்க. சங்கீதா மேட்டர்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை கேளுங்க. எனக்கு இன்டெப்தா தெரியாத விஷயங்களை நான் எப்படிங்க வந்து பேச முடியும்? இன்டெப்தா இல்லைங்க, தமிழ்நாட்டுக்கே தெரியும். நீங்க சொல்லுங்க உங்க பிரச்சனை என்ன, உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கே தெரியும். நீங்க கலப்பி விட்டு போறதெல்லாம் ஏன் கதை கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் பேச முடியும். இதுக்குதான் எல்லாமே உங்களுக்கு பதில் சொல்றாங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு ஏன் ஊரே பதில் சொல்லுதுன்னு? ஒரு எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லிட்டேன். இருங்க இருங்க இருங்க, எனக்கு பெருசா சந்தேகம் வந்துருச்சு. இப்ப நீங்க என்ன இன்டெப்தா தெரியணுங்கிறீங்க? அண்ணன் எப்போ ஒதுங்கினாரு இதெல்லாமாங்க உங்களுக்கு தெரியணும்? இதெல்லாம் தேவையாங்க உங்களுக்கு கில்பர்ட்? அவருக்கு ஒரு கதை தெரியணுமா? அந்த கதையை நான் சொல்லிடுறேன். இருங்க, அந்த கதையை நான் சொல்லிடுறேன். அந்த கதையை சொன்னா உங்க கதையை கேட்கலாம் நான் வரல. நான் வந்து யாரோ யாரோ கதையெல்லாம் கேட்டு போக முடியாது. சரி, நீ யார் சொல்ற கதையும் கேட்காதீங்க. இப்ப நீ என்ன பண்றனா கில்பர்ட், உனக்கு என்னதான் தெரியும், உனக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கு, இங்க யாராவது என்ன தப்பா பேசுனாங்க, இது 2 விஷயம் மட்டும் எல்லாரும் வீட்டுல இருக்கும். நீ 2 நிமிஷம் எடுத்துக்கோ, பேசு. இப்ப பேசினவரு ரஞ்சித் ராயப்பன் நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா அவரு குரல நிறைய ஏத்துக்கு. நீ என்ன ஏத்துக்கிறது? நான் தான் ரஞ்சித் ராயப்பன். சொல்லு. எனக்கு எவன் பேசுறான்னு தெரியாது. நான் டிக்கு வாங்கின ஐடி கிடையாது. எவனோ ஒருத்தர் நடுவுல பேசியா? நீ 2 நிமிஷம் பேசியா? பண்ண முடியாது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடுவுல சந்துல சிந்து பண்ணவன் எவன்? அவனுக்கு சொல்லு நீ. இங்க பாரு, அது அப்புறம் சொல்றேன். இங்க பாரு, ஒரு நிமிஷம் திராவிடா எல்லாரும் இந்த பாரு, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நீ மேல வந்திருக்கல, 2 நிமிஷம் உனக்கு என்னதான் அரசியலா தெரியுமோ, இல்ல என்னதான் விஜய் பத்தி தெரியுமோ, இல்ல நாங்க பேசுறது எது தப்போ, 2 நிமிஷம் நீ பேசு. விஜய பத்தி எனக்கு ஒரு மயிரம் தெரியாது. அரசியல் நீ என்ன நிலைப்பாடு எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ரஞ்சித் ராயப்பா என்ன மயிருக்கு பிளாக் பேந்தர் ரஞ்சித் ராயப்பா நேரா உங்ககிட்ட பேசுறா பேசுறான். நடுவுல எவனையும் கூட்டிட்டு வராதா? உங்ககிட்ட தானே பேசுறேன். ஆத்தா பேசணும்னா ஏன்டா என்கிட்ட கேக்குறேன்? உங்க ஆத்தா கிட்ட கேளு. எங்க ஆத்தா கிட்ட கேக்குறதா இருக்கட்டும். டேய், உனக்கு ஒரு மயிரும் தெரியாது, ஆனா மேல வந்தா பிளாக் பேந்தர் கிட்ட பேசணும். வைத்தகர்னா பிளாக் பேந்தர் தனியா வாடா பேசுறான். 4 பேர் தனியா என்னையா திருமாவளவன் மாதிரி தனியா வா தனியா வான்னு. அது எதுக்கு இப்ப ஒண்ணு பேசணும், இல்லைன்னா இறங்கி போகணும். 2 இல்லாம எதுக்கு தனியா கூப்பிடுறேன்? எனக்கு புரியலையே. இங்க பாரு, நான் தான் சொல்றேன்ல. டேய், இங்க பாரு கில்பர்ட், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எடுத்துக்க. இங்க யாரும் மைக் அட்மிட் பண்ண மாட்டாங்க. நீ பேசு, உனக்கு என்ன தெரியுமா பேசு. அவ்வளோ பெரிய பேச வேண்டி அது வேண்டி இது வேண்டி எல்லாம் என்கிட்ட பாயிண்ட்லாம் கிடையாது. நீ பெரிய பருப்பு மாதிரி உட்காந்து பேசுறல பிளாக் பேந்தர். நீ நீயா நானும்
ஒன்ன வேறுபட்ட ஆள் கிடையாது. நீ என்ன பேசுன ஏது பேசுனன்ட்டு ஒரு மாசமா நான் கேட்டுதாங்கிறா. நீ யாரோ நான் தான் அவன். உனக்கு எங்க ஒரு வித்தியாசம் கிடையாது. பைத்தியக்காரா கேள்வி ஒரு நிமிஷம் திராவிடா இருங்க, அவன் பேசுறா. ஏண்டா என்ன எல்லாம் புள்ளி பண்றானுங்க, கேட்க மாட்டியாடா நீ? பிளாக் பேந்தரியா நீ என்ன எனக்காடா பிறந்த? நான் உன் அப்பனா? உன்னை ஏன்டா நான் கேட்கணும்? பைத்தியக்காரனாயா? ஏண்டா என்னடா இது 3 நாளா பேச வரேன்றா கும்பலா லூசு மாதிரி ஏறி வந்து நீ திட்டு வாங்கிக்கிற. என்ன கேளு நான் என்னடா திட்டு வாங்கிக்கிறேன்? நீங்க எல்லாம் கும்பலா திட்டு வாங்கிக்கிறீங்க. ஒரு நிமிஷம் திராவிடா, ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாரு கில்பட்டு கீழே போயிட்டானா? போயிட்டான். எனக்கு புரியவே திட்டு வந்திருக்கும். எனக்கு புரியவே இல்ல. இந்த நாய் பைத்தியக்கார மாதிரி பேசுறது எனக்காக நீ கேட்க மாட்டியாடா? நான் என்னடா ஒண்ணு கேட்கணும்? இல்ல எனக்கு என்னன்னா, இவன் என்ன சரக்கு அடிச்சுட்டு டெய்லி 10 மணிக்கு வர்றான்? எனக்கு அதான் ஏன் புரியல. 10 மணிக்கு கடையும் பூட்டி தொலைஞ்சிருவானுங்க. அந்த ஐடியில வேலை முடிஞ்சா இந்த ஐடியில வரானே விஜிலாண்டி. இல்ல அது இல்லைங்க, நேர்மையா கேட்டோம். ஒரு கேள்வி கேளுப்பா, சட்டசபையில் நடந்ததை பத்தி நீ ஒரு கேள்வி கேட்கணும்னா நியாயமா கேள்வி கேள்வி பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பிளாக் பேந்தர் இழுக்கிறான். அது எதுக்கு? அப்ப அவங்ககிட்ட கேள்வியே இல்ல. இங்க வந்து உழப்பறிக்க ஏதாவது ஒண்ணு சொல்றதுக்கு, ஏதாவது ஒண்ணு குழப்பறதுக்கு, அவன் நினைச்சதை சாதிக்கிறதுக்கு வந்திருக்கான். அப்படிப்பட்ட நபர்கிட்ட இப்படிதான் பேச முடியும். வேற எப்படி பேச சொல்றீங்க? நியாயமா ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அவனுக்கு பக்கம் அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பண்ணதெல்லாம் தப்பு. 40 நாள்ல ஃபெயிலியர், டோட்டல் ஃபெயிலியர். ஏங்க ஓப்பனா தெரியுதுங்க. நம்ம நான் வந்து எனக்கு கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு, நான் வெளியே போயிட்டேன். நடுவுல வந்து கேள்வி கேட்கறதுக்கே இடம் இல்ல. நான் ஒரு திராவிடா இருங்க ஒரே நிமிஷம். இங்க பேர் கில்பட்டு யாரும் உன்னை யாரும் இங்க பேர் கில்பட் நல்லா கேளு. உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நீ யாருக்கும் பதில் சொல்ல வேணாம். யாரையும் நீ கேள்வி கேட்க வேணாம். 3 நிமிஷம் நீ வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியலா உனக்கு என்ன தெரியுமோ அதை பேசி தொலை. உனக்கு தெரிஞ்சது பேசு. நாங்க எல்லாரும் மீட்ல இருக்கோம். மறுபடியும் போயிட்டான். என்னங்க யாருங்க மனநல பாதிக்கப்பட்டவங்க? உனக்கு தெரிஞ்சது பேசுறதுனாலும் போறான். இல்ல அதுதாங்க அடிப்படையில இங்க தாவேக்கால இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் இதுதான் அவனோட சூழ்நிலை. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கூட்டத்தோட கூட்டமா கத்த வேண்டியது, தனியா கூப்பிட்டு தம்பி உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு, தெளிவா சொல். ஒரே கேள்விகள் அதுக்கு பதில் சொல்றோம்னு சொன்னா ஓடிட வேண்டியது, இல்ல புள்ளி பண்ண வேண்டியது, இல்ல கூட்டமா சேர்ந்து கத்த வேண்டியது. இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம என்ன சொம்பையா? ஒரே விஷயம். 2வது, இன்னைக்கு 40 நாளும் இவங்க ஆட்சி ஆண்டாங்க. அந்த இந்த சமயம் இருக்கு இல்லைங்களா, இது அத்தனையுமே இல்லனே புரியல. இவன் டிவிக்கவே இல்லனே, விசிக காரனே. இல்ல அவன் யாரா வேணா இருங்க திராவிடா, அவர் கில்பட் வந்துட்டார். கில்பட் கேக்குதா? சீரியஸாவே நான் டிவிக்கே கிடையாதுங்க. சரி ஓகே கில்பட், நீ விசிகே காரனாவே இரு. கத்திச்சா இங்க பாரு, இங்க பாரு கில்பட்டு, நீ விசிகே மறுபடியும் போயிடுறான் பாரு. ஏன் பைத்தியக்கார பையன் ஏங்க கனெக்ட் ஆயிட்டு திரும்ப வரான். ஏங்க இன்னொரு இது பண்ணுவானுங்க, நாம இறக்கி விட்ட மாதிரி கணக்கு காட்டுவானுங்க. இதை ரெக்கார்ட் பண்ணி நாம இறக்கி விட்ட மாதிரி கணக்கு காட்டுவானுங்க. திராவிட ப்ரோ ப்ரோ தாவேக்கா இல்ல ப்ரோ. இல்ல போன அப்புறம் எல்லாம் சீரியஸா பேசிட்டு இருக்காரு. அவன்கிட்ட நீங்க அவளெல்லாம் போக வேண்டாம். அவன் தாவேக்காவும் இல்ல. அது வந்து இந்த ஒயின் ஷாப்ல நின்றுட்டு 5 ரூபாய் இருக்கா, 5 ரூபாய் இருந்தா கொடுங்கன்னு சொல்லிட்டு 40 ரூபா வச்சுக்கிட்டு கட்டிங்க்கு நிக்கிற நாய். அந்த நாய் வந்து மேல பேச வருதுன்னா அவங்கிட்ட போய் அரசியல் பேசிருக்க. அவனுக்கு தெரிஞ்சதை பேச சொல்லுங்க பாருங்க. நீங்க எதுவுமே கேள்வி கேட்காதீங்க. உனக்கு என்னடா தெரியும்? என்ன அளவுக்கு இந்த போனை வச்சிருக்கிற? என்ன அளவுக்கு வந்து ட்விட்டருக்கு வந்த? என்ன அளவுக்கு வந்து இப்ப ஒரு பாலிடிக்ஸ் பேசுற இடத்துக்கு வர? உனக்கு என்னதான் இளவ தெரியும்? பேசிக்கொள்ளன்னு அவனுக்கு சொல்லுங்க. நீங்க வேற எதுவுமே நம்ம கேள்வி வேணாம், பதில் வேணாம். அவனுக்கு தெரிஞ்சதையாவது பேச சொல்லுங்க. தம்பி உங்களோட அடிப்படை ஒரு நிமிஷம். கில்பட் இங்க பாருங்க வந்துட்டாரு. கில்பட் கீழே போவாத, தெளிவா கேட்டுக்க. ஒரு நிமிஷம் திராவிடா, ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. திராவிடா கொஞ்சம் மியூட்ல இருங்க. அரசியல் பத்தி எல்லாம், அரசியல்னா என்னன்னு தெரியாது, சும்மா இருங்க. இங்க பாருங்க கில்பட், என்னன்னா இங்க எல்லாரும் மியூட்ல இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுல என்னென்ன தெரியும் அப்படின்னு ஒரு 3 நிமிஷம் நீங்களே பேசுங்க.
எஸ், நான் பேசலாமா? ஓகே, நான் பேசுறேன். தயவு செய்து என்னை கீழே அனுப்பி விடாதீங்க. தமிழ்நாட்டுல பிறந்த நானு ஒரு தமிழ்ன்றதுல எனக்கு பெருமையே கிடையாது, ஒரு இழவும் கிடையாது. நான் வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் ஆளு. நான் படிச்சேன், நான் ரிசர்வேஷன்ல தான் வேலைக்கு வந்தேன், நான் நல்லபடியா சம்பாதிக்கிறேன், நான் சூப்பரா இருந்தேன். நான் வந்து அம்பேத்கர் ரைட்டு. நான் ஒரு தாழ்த்தப்பட்ட இந்துவாக பிறந்து விட்டேன், அதனால் கண்டிப்பாக நான் சாகும்போது ஒரு தாழ்த்தப்பட்ட இந்துவாக இறக்க மாட்டேன், அது என் சக்திக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி வாழ்ந்துருக்கிறேன். நான் விசிகே கேடரு. நான் வந்து டிஎம்கேக்கு தான் இவ்வளோ நாளா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னி வரைக்கும் சப்போர்ட் பண்ணிதான் இருந்தேன். நான் மாதவர தொகுதியில தான் இருக்கேன். அந்த சுதர்சனத்துக்கு தான் ஓட்டு போட்டேன். எல்லாமே ரைட்டு. வந்துட்டோம், முடிஞ்சிச்சு. ப்ரோ, தமிழ்நாட்டு அரசியலை பத்தி, தமிழ்நாட்டுல என்ன நிகழ்வுகள் பத்தி, இத பத்தி சொல்லுன்னா நீ ரெஸ்யூம் சொல்லுங்கிற. நான் இங்க இருந்து வரேன், என் அப்பா அம்மா இது, நான் இங்க படித்தேன், நான் உனக்கு வேலையா கொடுக்க போறேன். நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அரசியலா ஒரு கேள்வி கேக்குறேன். கில்பெட் ஒன்னே ஒண்ணு, இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லி இருங்க, இந்துவாக சாக மாட்டேன்னு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதுக்கான என்னென்ன முயற்சிகளை நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க? என்னென்ன முயற்சி எடுத்தனா, என் 2 பிள்ளைங்க பிறந்ததுங்க. எனக்கு 2 பேருக்கும் வந்து சாஸ்திர சம்பிரதாயம் படி பேரே வைக்கல. என்ன நான் வந்து பெரியார் வழியில வந்திருக்கேன். அதனால என் பிள்ளைங்களுக்கு சாஸ்திர சம்பிரதாயம், பிறந்த நேரம் இதெல்லாம் வச்சு பேரு கூட நான் வைக்கல. என்கிட்ட நாங்க வந்து குழந்தைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க வச்ச பேரை தான் நாங்க வச்சிருக்கோம். வேற என்ன சொல்லுங்க. குழந்தைக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பேர் வைப்பீங்க? பிறந்ததுக்கு அப்புறம் தான் அது ஆனா பெண்ணான்னு தெரியும், அதுக்கப்புறம் வைப்பீங்க. எனக்கு புரியலைங்களே. இல்ல யூனிசிக்ஸ் பேரை நான் வச்சோம். ஃபர்ஸ்ட் பையனுக்கு நாங்க வந்து பையன் அவங்களுக்கு நான் பேர் வைக்கல. 2வது பொண்ணு பிறந்தது. பொண்ணு பிறக்கும் போது வந்து எங்க பேரை வந்து என் பொண்டாட்டி பேர்ல பாதியும் என் பேர்ல பாதியும் வச்சிட்டோம். யூனிசிக்ஸா பிறந்த பிறகு அதே பேரை வச்சிட்டோம். சொல்லுங்க. அது ஓகே. இல்ல நீங்க அப்படி சொல்லி இருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்ல. பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் பேரை வச்சுட்டேன்ட்டீங்க. அதனால எது ரஷ்யா வந்து புரட்சிகரமான பேரு ரஷ்யா, இத வந்து அந்த மாதிரி என் பேரு வந்து ஜீவா, என் பேர் வந்து யாமினி. பேரெல்லாம் சொல்ல வேணாங்க, நீங்க வேற ஏங்க பேரெல்லாம் சொல்ல தேவையில்ல. இல்ல இங்க பாருங்க கில்பர்ட், நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்ல. உங்க பேரெல்லாம் கேட்கலாம். நீ சீவான்னு வச்சுக்கோ, சீப்போன்னு வச்சுக்கோ, உங்க பேரு எப்படி வேணா இருக்கு, அது நம்மளுக்கு தேவையில்ல. நம்மளுக்கு என்னன்னா தமிழ்நாட்டுல உங்களோட அரசியல் பார்வை, தமிழ்நாட்டின் 40 நாள்ல ஒரு அரசியல் நடக்குது இல்லையா, அதுல உங்களோட பார்வை என்ன? எந்தெந்த விஷயங்கள்லாம் நன்மை நடந்திருக்கு, எதெல்லாம் கெட்டது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இல்ல இந்த 40 நாளுக்கும் போன 5 வருஷத்துக்கும் எனக்கு வித்தியாசமே தெரியல. எல்லாம் ஒன்னாதான் இருக்கு. அதுக்கு முன்னாடி 10 வருஷம், அதுக்கு முன்னாடி 10 வருஷம் கொஞ்சம் கேவலமா. சரி, காமராஜர் ஆட்சி, அதுக்கு முன்னாடி 20 வருஷம் கழிச்சு ஜெயலலிதா ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, காமராஜர் ஆட்சி. ஏன்னா காமராஜர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க. எனக்கு சீரியஸா தெரியவே தெரியாதுங்க. அவர் தெரியாதது காமராஜர் யாருன்னே தெரியாது. திருமாவளவன் மாற்றம் வந்திருக்குல்ல, இல்ல கேக்குறேன். இப்ப வந்து இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த 40 நாளைக்கு முன்னாடி ஒரு காதலர்களை வந்து கொலை பண்ணா அது வந்து ஆணவ கொலைன்னு சொன்னாங்க. இப்ப வந்து அதுக்கு ஒரு புது பேர் வச்சிருக்காங்கல்ல, அதாவது குடும்ப கொலை, காதல் விவகார கொலை அப்படின்னு பேர் மாத்திருக்காங்கல்ல, அதை பத்தி. கொலை இல்ல, காதல் மரணம். கொலைனே சொல்லலாம், மரணம், காதல் மரணம். எஸ் அப்சல்யூட்லி என்டையராவே ராங் தான். இவனுக்கு வந்து அவனுக்கு சல்சவம் கிடையாது, எல்லாமே டுபா. விசிகா இதுக்கு தொலை போதே, அது இல்பட்டு விசிகா தொலை போகுதுன்னு சொல்றவங்க யாரு? சொல்றது போகுது எந்த இடத்துல சொல்றேன் பாருங்க, நல்லா கேளுங்க. இப்ப இது வரைக்கும் அதிகாரத்துல இல்ல, இப்ப மினிஸ்டரா இருக்கிறாரு வன்னியரசு. வன்னியரசு வாயே திறக்கலாம், அப்ப தொலை போறாரு தானே. நம்ம காஜாண்ணா வந்திருக்காரு.
அப்புறம் பேசலாம். நம்ம முதல்ல வந்து கில்பர்ட் கிட்ட பேசி முடிச்சிடலாம். நீங்க இடையில வந்து ஆட்டத்தை கலைச்சிடாதீங்க. ஆட்டத்தை கிளக்கலன்னா வன்னியரசையே பேச விட மாட்டேங்கிறாங்க சட்டமன்றத்துக்குள்ள. அதை கேளுங்க. அவரு சிரிச்சிட்டு இருக்காரு, நீங்க வேற என்ன இதை கலப்புறீங்க? விடுங்கண்ணே. வன்னியரசே எல்லாம் இல்ல, வன்னியரசு அவ்வளவுதான். பேசுங்க கில்பர்ட். ஆஃப்டர் ஆல் ஒரு நடிகர் மாதிரி. வன்னியரசு வாயும் எல்லாத்தையும் மூடின்னு தான் உட்கார்ந்து இருப்பாரு. ஏன்னா வந்து காணாத இடத்த கண்டு இருக்காரு, கம்முன்னு தான் இருப்பாரு. வன்னியரசோட தலைவராவது பேசணும்ல, அவரும் காணாத இடத்த கண்ட மாதிரி வந்து மூடிட்டு இருக்காரு. ஏன்? ஆமா, இவ்வளவு நாள் முட்டு குத்து அசிங்கப்பட்டு அவமானம் கட்டுதான் 8 தொகுதியில 2 தொகுதி தான் ஜெயிக்க வேண்டிய இடத்துலயே வந்து நின்னுக்கிறாரு. இந்த கேடு கட்ட திமுக அரசுக்கு இந்த வேங்கவேல் கேளியா? உங்க ஆளு வன்னியரசு வந்து மினிஸ்ட்ரியில இருக்காரு, அவரோட தலைவன் வந்து எம்பியா இருக்கிறாரு. எங்க ஆளு மினிஸ்ட்ரியில தானே இருக்கிறாரு, மினிஸ்ட்ரியில நீ பேசு, இல்லைன்னா எங்க ஆளை ஏன் பேச விடல சட்டமன்றத்துல அப்படின்னு தலைவன் கேட்கணுமா இல்லையா? ஏன் மூடிக்கிட்டு இருக்காரு? கேட்கலையா? அப்புறம் அந்த ஆளு மூடிக்கிட்டு இருக்காரு ஏன்? ஏங்க அப்படிதாங்க மூடிக்கிட்டு தான் இருக்க முடியாதுன்னா வந்து அப்புறம் இந்த திமிரியலு திருப்பி அடி புடுங்கி தள்ளு எல்லாம் எதுக்கு? திருப்பி படு, சோஃபாவில் அதுதான் திமிரி ஏழு திருப்பி அடி என்றதெல்லாம் வந்து ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வரப்பு. இவனை வந்து கேவலமா இப்பதான் மினிஸ்டராவே ஆயாச்சே, இன்னமும் திரும்பி அடிக்காம திரும்பி திமிரி எழாம திரும்பி படுத்துட்டு இருக்கியே ஏன்? ஏங்க நீங்க நம்ம வன்னியரசை பத்தி பேசுறீங்களா இல்ல திருமாவளவன் கட்சியில கூட்டணி ஆட்சியில இருக்கு? விசிகே கட்சி மட்டும் அப்ப கட்சி தான் இருக்கு. அப்ப திருப்பி அடி திமிரியலு புடுங்கி தள்ளுன்றது வந்து விசிகேவோட கொள்கை தான். அப்ப இப்ப அதிகாரம் வந்துருச்சு. அதிகாரம் வந்த அப்புறம் கூட அம்பேத்கரோட சிலையை திறக்க முடியாம திருமாவளவன் வீட்டுக்கு போறாரு. ஒரு மினிஸ்டரு பச்சை இங்க்ல கையெழுத்து போட்டு ஒரு போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்ல முடியாது, அப்பா எப்பா நீ வந்து என் தலைவர் வந்து திறக்கிறாருப்பா, நீ விட்டுட்டு போ, போலீஸா நான் பாத்துக்கிறேன், மினிஸ்டர் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல தெரியாதா? இப்ப அதிகாரம் கிடைச்சிருச்சு. அதிகாரம் பண்ணக்கூடாது எல்லாம் பண்ணிருக்கீங்க, நாங்க பண்ண அதிகாரம் கிடைச்சிருச்சுல்ல, இப்பயாச்சும் திரும்பி எழு, சரி திமிரி எழு, திருப்பி அடி, இல்ல புரிஞ்சு தள்ளு. நீ சிரிச்சு பேசினா வந்து எல்லாம் வந்துச்சுன்னு அர்த்தமா? அவனுக்கு அவனோட இது அப்ப ஒரு யூஸும் இல்லாம எதுக்கே அமைச்சர் பதவி வாங்குனீங்க? சும்மா எடுத்து ஒண்ணுமே ஏறு மிஸ்டா புல்லு போனிச்சிருமாண்ணா டைம் வேணும்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வந்து இன்னைக்கு வந்த உடனே இவனால முடியல ஏன்டா இவ்வளோ ஏயா இவ்வளோ நாள் தாண்டி கிண்டி வந்திருக்காங்க, ஏதோ கிடைச்சிருக்குது, கிடைச்சது கொஞ்ச நாள் தள்ளி போயிட்டு நீங்க கேட்டீங்கன்னா பரவாயில்ல, எடுத்த உடனே எதிரி குதி 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 புரியுதா? இல்ல அதிகாரம் கிடைச்சிருக்கு, அதிகாரம் கிடைச்சதுக்கு வந்து நீ மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சேன்னு கேட்கல. உன் கட்சியோட தலைவரே அம்பேத்கர் சிலை திருப்புக்கு போகும்போது போலீஸ்காரன் அம்பேத்கர் சிலைய பேத்தி எடுத்துட்டு போறான். உங்க தலைவர் வந்து என்ன பண்றாருன்னா, அப்பா அந்த சிலையா சரி எடுத்துட்டு போனா வேற பக்கம் போறேன்ட்டு போயிடுறாரு. அந்த சமூக நீதி அமைச்சர்னு ஒருத்தர் இருந்தாருல, அவர் வந்து அம்பேத்கர் சிலையை அப்படி எடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்லாம இருக்காருன்னு கேக்குறான். கேளுங்க, என் அண்ணன் ஸ்டாலின்னு சொல்லி பேசுற திருமாவளவன் என் அண்ணன் என் தம்பி உதயநிதினு பேசுறாரு. கில்பர்ட் முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அண்ணன் தம்பி இப்படி எல்லாம் பேசல. இது வந்து இங்க பாருங்க, இப்போ அம்பேத்கர் சிலையை அப்புறப்படுத்துறது நமக்கு கொஞ்சம் வந்து மனசுக்கு கஷ்டமான விஷயம் தானே, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ அத வந்து செஞ்சிருக்கிறாங்கன்னா, இப்போ ஒண்ணு அதுக்கான முறையான அனுமதி வாங்கியிருக்கா என்னன்னு செக் பண்ணணும். இல்ல இதுக்கப்புறம் இந்நேரம் இது நடந்து வந்து 20 நாளைக்கு மேல ஆயிடுச்சு.
இன்னும் அந்த இடத்துல அந்த சிலை வந்து அமர்ந்திருக்கணும், அதுவும் நடக்கல. ரெண்டுமே நடக்காம அது எப்படி அந்த அம்பேத்கர் சிலையை அங்க வச்சாங்க? அப்புறம் இப்படி ஒரு அவமானகரமான செயலை அம்பேத்கருக்கு செஞ்சிருக்காங்களே. அம்பேத்கருங்கிறது வந்து முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அது ஒரு புனித பிம்பம் கிடையாது. அது வந்து ஒரு 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 அரசியல் சக்தி அது. அப்போ அது மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறதுங்கிறது அரசியல், கொள்கை அரசியலுக்கே எதிரானது. இதுக்காக தான் கேள்வி கேட்கிறேன். நீங்க அதை நக்கல் நையாண்டி பண்ணக்கூடாது. மற்ற விஷயங்கள்ல நீங்க ஜாலியா பேசலாம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து இங்க பாருங்க, இது வந்து விசிக அரசு தான். இப்ப இருக்கிறது விசிக அரசு, நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிறது விசிகாவின் அரசு தான் நடந்துகிட்டு இருக்குது. கூட்டணி ஆட்சி. ஒரு கூட்டணி ஆட்சியில இப்படி ஒரு நடத்த முடியாம இருக்குதுன்னா அது பற்றி ஏதாவது தகவல் கொடுக்கணும். ஒண்ணு, அது பற்றி பொதுவெளியில விசிகா வந்து முறையான ஒரு தகவலை கொடுத்திருக்கணும். அனுமதியின்றி அதை வந்து விசிகா தொண்டர்கள் வந்து அதை வந்து செய்துட்டாங்க, என் கவனத்துக்கு பின்னாடிதான் வந்துச்சு, அது தவறு, அதை வந்து நாம சரி பண்ணலாம்னு ஒண்ணு சொல்லணும். இல்ல இந்த அரசுக்கு வந்து ஒரு உள்நோக்கம் இருக்குது, இந்த அரசு வந்து அம்பேத்கர் சிலை வைக்கிறதுக்கான எதிரா இருக்குதுன்னு சொல்லணும். இல்ல மூணு, அரசு சரியா இருக்குது, காவல்துறை இன்னும் சாதியா இயங்குது அப்படின்னாவது பேசியிருக்கணும். எதுவுமே இல்லாம அமைதியா போறது இருக்குல்ல. இப்ப இது ஒரு கொடிக்கம்ப பிரச்சனை வந்துச்சு, உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லா கொடிக்கம்பங்களும் எடுத்தாங்க. அப்படி எல்லா கொடிக்கம்பங்களும் எடுக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சி கூட வந்து சண்டை போட்டுச்சு. என்னங்க இப்படி ஒரு கொடிக்கம்பத்தை எடுக்கிறீங்க, இப்படி எல்லாம் எடுக்கக்கூடாது, நீங்க வந்து நீதிமன்ற உத்தரவு இருந்தாலும் அதை வந்து நீங்க வந்து மேல்முறையீட்டுக்கு போகணும், அப்படி நடத்தக்கூடாது அப்படின்னு ஒண்ணு கேட்டாங்க. அப்படி நீதிமன்ற உத்தரவின் பேர்ல நடக்கப்படுகிற அந்த கொடிக்கம்ப பிரச்சனைக்கு ஒரு சாதி அடையாளத்தையும் சமூக நீதிக்கு எதிராக இந்த அரசு இருக்குதுன்னு பொதுவெளியில தவறான செய்திய பரப்புனாங்க. ஆனா இன்னைக்கு விசிக அரசில் அம்பேத்கர் சிலை அகற்றப்பட்டிருக்குது. அதனாலதான் இந்த கேள்வி கேட்கிறோம். புரியுதா உங்களுக்கு? சார் புரியுது சார், என்கிட்ட புரியுது. நான் பதில் சொல்லலாமா ப்ளீஸ்? நான் வந்து விசிகாவோட ஸ்போக் பர்சன் கிடையாது. நான் என்டையரா ஒரு நோபடி தான். ஆனா என்டையரா விசிகாவோட சப்போர்ட்டர் நானு. நீங்க எல்லாம் பேசும்போது ரொம்ப கேவலமா, கண்ணிய குறைவா நான் ஃபாலோ பண்ற ஒரு தலைவரை ரொம்ப கேவலமாவும் கொச்சையாவும் பேசிட்டு இருக்கீங்க. அதுக்காக பதில் சொல்லலாம் தான் நான் வந்தது. பதட்டப்படாதீங்க திராவிடன். இங்க பாருங்க, நாங்க பேசுனது கள்ளட்டொக்கு விவகாரம். அதுல நீங்களா இங்க பாருங்க, உங்களுக்கு நான் சொல்றேன், நான் வந்து இது பண்றேன். இல்ல இந்த ஒரே ஒரு ஸ்பேசஸ் கிடையாது. நான் என்டையரா எக்கச்சக்க ஸ்பேஸ் நான் கேட்டுதான் வந்து பார்த்துதான் எல்லாத்துக்கும் நீதி இங்க கேட்க எல்லாம் வந்து என்டையராவே இந்த பாருங்க, ராங்கா தான் பேசுறாங்க. இல்ல நீங்க ஒரு நேர்மையான நியாயமான ஆளா இருந்தா ராங்கா பேசுறவங்களும் இங்க சேர்க்கவே கூடாது. இல்ல நானே ராங்கா தான் பேசுறேன். ஐயோ கில்பர்ட், நானே ராங்கா தான் பேசுறேன். நீங்க என்னையவே அப்புறம் கீழே போட்டுருவாங்க, சேர்க்க கூடாதுன்னு நான் சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க, இங்க பேச வந்தது வேறொரு விஷயம். நீங்களாதான் மேல வந்து அரசியல் பேசணும்னு வந்தீங்க, அதனாலதான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கப்படுது. இல்லைன்னா உங்ககிட்ட கேள்வி கேட்கப்படவே மாட்டாது. நாங்க வேற பேசிட்டு அப்சல்யூட்லி நான்லாம் வந்து அரசியல் பேசணும் ஏதோ ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் பேசிட்டுங்கிறீங்க. என்னைக்கு ஆக்சுவலா இப்ப பாரு பொட்டு மாமான்னு இப்பதான் ஸ்பேஸ் டைட்டில மாத்திக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி இன்னும் டைட்டில் இருந்தது கூட எனக்கு ஞாபகம் இல்ல. வேற டைட்டில் இங்க பாருங்க, இப்ப நம்ம இந்த டைட்டில் இதெல்லாம் வேண்டாம். இப்ப நாங்க வந்து திருமாவளவனை விமர்சிக்கிறோம். தெளிவான ஒரு விஷயம் சொல்றேன். நான் தான் பிளாக் பேந்தர் தான் பேசுறேன். ஒரு நிமிஷம் நான் தெளிவா சொல்றேன். பிளாக் பேந்தர் பேசுறத ஒரு மாசம் நீங்க கேட்டீங்க, எல்லாம் சொன்னீங்க. நான் திருமாவளவனை விமர்சிக்கிறேன், நான் வந்து விசிகவை விமர்சிக்கிறேன், வன்னியரசை விமர்சிக்கிறேன். நான் விமர்சிக்கிறதுக்கு காரணம் சொல்லிட்டேன். இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பேசுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான வேலைகளை பண்ணிருக்காங்கன்னு சில கேள்விகளை வச்சேன். இப்ப உங்களால அதுக்கு பதில் சொல்ல முடியல. நீங்க கரெக்டா பதில் சொல்லிடுங்க. நான் விமர்சிக்கிறத விட்டுட்டு உங்கள்கிட்ட இப்பயே மன்னிப்பு கேட்கிறேன். இப்ப நான் தெளிவா சொல்லட்டுமா? அம்பேத்கர் சிலையை இங்க பாருங்க, இப்ப ஏன் அம்பேத்கர் சிலையை
வன்னி அரசு நினைச்சாலே இப்ப பர்மிஷன் இல்ல அதனால போலீஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அமைச்சர் யாரு? வன்னி அரசு தானே. பர்மிஷன் இல்லையா? நான் பர்மிஷன் தரேன் அங்க வைக்கணும்னு அமைச்சர் சொல்லணுமா இல்லையா? அதிகாரம் அவர் கையில இருக்குல்ல. ஒரு டிஜிபி கிட்ட நீ வந்து பர்மிஷன் இல்லைன்னு டிஜிபி வந்து எடுக்கிறாருன்னா, யோ சமூக நீதி அமைச்சரே நான் தான், இந்த பச்சை இங்கில கையெழுத்து போட்டு இப்பயே பர்மிஷன் தரேன் அங்க சிலையை வை அப்படின்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா? ஏன் 20 நாள் ஆச்சு சொல்லல? சொல்ல முடியல. அவ்வளவு கேவலமான அமைச்சரா அப்ப நான் விமர்சிக்கணுமா இல்லையா? நீங்க விமர்சிக்கிறீங்க. எப்படி விமர்சிக்கிறீங்க? பிளாக் பேந்தர் எப்படி நான் எப்படி விமர்சிக்கிறேன்னு கேளுங்க. எப்படி விமர்சிக்கிறேன்னா, வன்னி அரசு தான், வன்னி அரசும் அதை செய்யல. அதோட கட்சி தலைவரா இருக்கிற தலைவர் தான் அந்த திருமாவளவன் தான் அந்த சிலையை திறந்து வைக்கவே போனாரு. பர்மிஷன் இல்லைன்னு போலீஸ் தூக்குறாங்க. சரி நம்மள அவமானப்படுத்திட்டாங்களே, வன்னி அரசு நீ தானே இருக்கிற, நீ ஒரு சைனை போட்டு அந்த சிலையை வைனா அந்த தலைவரும் சொல்லல. அப்ப எச்சப்புரிக்கு திங்கிறாங்கன்னு நான் சொல்லுவேனா மாட்டேனா? விஜய் கிட்ட, ஆதவர்ஜனா கிட்ட எப்படி வந்து கேவலமா எச்ச பொறுக்கிட்டு அப்ப நீங்க இவ்வளவு நாளா திமுக கூட்டணியில இருக்கும் போதும் எச்ச பொறுக்கிதான் சொன்னானுங்களா? எச்சையதான் குட்டானுங்களா? நான் இப்ப என்ன சொல்றது, ஸ்டாலின் வந்து எச்சைய குட்டாரு. இல்ல கேட்டதுக்கு பதில் சொல்லல. இவ்வளவு நாளு ஸ்டாலினும் உதயநிதிய எச்சைய துப்பி கொடுத்தாங்க, திருமாவளவனும் கூட்டணி கட்சியை பொறுக்கி சொன்னானுங்களா? சொல்லுங்க. இல்ல பட் இப்போ ஒரு சாதாரண கொடிக்கம்ப பிரச்சனைக்கு அவங்க அவ்வளவு போராடினாங்க. உங்களுக்கே தெரியும், அவதூறு பரப்புனாங்க. சாதியா இயங்குது இந்த கட்சி, சூத்திரக்காதி கட்சின்னு பேசுறாங்க. அப்போ எஸ் இன்னைக்கும் நான் அந்த ஸ்டாண்ட்ல நான் ரைட்டா தான் நிக்கிறேன். இது சூத்திர சாதி கட்சி தான். சொல்லுங்க. பாருங்க, அது உங்களுடைய நிலைப்பாடு சரியா? அது உங்களுடைய நிலைப்பாடு. அதுதான் உண்மை, நான் நம்புறேன். நான் சொல்லுங்க சார். இங்க பாருங்க, அது உங்க நிலைப்பாடு. ஆமா, திமுகங்கிற கட்சி வந்து பார்ப்பனர் அல்லாத சூத்திர மக்களின் கட்சி தான். முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க சரியா? பார்ப்பனர் அல்பாதன்றத தூக்கிடுங்க, சூத்திர முன்னேற்ற கழகம் வச்சுங்க. சரி ஓகே, இங்க பாருங்க, அவர் பேசிட்டோம். இங்க பாருங்க, சூத்திரனாலே பார்ப்பனர் அல்லாதவர் தான். பார்ப்பனரை சேர்த்துட்டு சூத்திரர் ஆக முடியாது. அதனாலதான் பார்ப்பனர் அல்லாத சூத்திர கட்சி தான். ஆனா நீங்க அது கேள்வி கிடையாது. இப்ப நீங்க வந்து இந்த கட்சிக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது, அது கேள்வி கிடையாதுன்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் கேள்வி கிடையாது. நீங்க பாருங்க, நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. இருங்க, கோச்சுக்காதீங்க. திராவிடன் இங்க பாருங்க, இந்த கட்சி மேல ஒரு அவதூறு பரப்பப்படுது. இது சூத்திர சாதி வெறியில் விசிகாங்கிற ஒரு பறையர் சாதி கட்சியுடைய கொடிக்கம்பத்தை தூக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுங்க. பறையர் சாதி இல்ல, அது பறையர் சாதி கட்சி சொல்லக்கூடாது. நீங்க யாருங்க அதை கன்க்ளூட் பண்ணதுக்கு? நீங்க யாரு அதெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு அதிகாரமே கிடையாது. இப்படி பேசக்கூடாது கில்பர்ட். முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கங்க கில்பர்ட், பொது கட்சிங்கிறது சூத்திர சாதி கட்சியா மாறிடும். நீங்க சூத்திர சாதி கட்சி கிடையாது, நீங்க பறையர் சாதி கட்சி சரியா? ஏன்னா பொது கட்சின்னு என்ன எங்க இருக்குது? பொது கட்சி தான் நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? பொது கட்சிங்கிறது வந்து சூத்திர கட்சி நீங்களே சொல்லிட்டீங்க. அந்த நீங்க வந்து என்ன பறையர் சாதி கட்சின்னு சொன்னீங்கன்னா நீங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாருமே சொல்றேன், கேட்டுக்கிற எல்லாரும் சொல்றோம். ஒரு நிமிஷம் இரு கில்பர்ட், ஒரே ஒரு நிமிஷம் விஜய் ப்ரோ, ஒரே ஒரு நிமிஷம். கில்பர்ட்டியோ, அவர் பேசும்போது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசியா? கீழே இருக்கிற ஒருத்தருக்கு நீ அவரு பேசுறதும் கேட்க மாட்டேங்குது, நீயும் இடையில பேசிட்டு இருக்க. அவர் பேசி முழுசா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அதை கேள்வியை உள்வாங்கிக்க, இல்ல அவர் சொல்றத விளக்கத்தை உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீ பதில் பேசு. ஒரே சமயத்துல ரெண்டு பேரும் பேச. பறையர் சாதி கட்சி விசிகன்னு சொன்னா ஏத்துக்க முடியாது. நீங்க அப்படிதான் சொல்லுவீங்கன்னா ஏத்துக்க முடியாது. நான் பேசவே வரல. நீங்க என்ன வெளியே அனுப்பிடுங்க. இது விசிக பறையர் சாதி கட்சி கிடையாது. அப்படி நீங்க பேசுனீங்கன்னா நான் வரல பேசுறதுக்கு. சொல்லுங்க கில்பர்ட், கொஞ்சம் பொறுமையா இருங்க. விசிகாங்கிறது ஒரு பறையர் சாதி கட்சி தான்.
உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ முடியாது. அதுதான் நெசம். பறையர் நீங்க சாதி கட்சி நம்புறீங்களோ நீங்க சொல்லி நம்புறீங்க. உட்காந்தீங்கன்னா பேசுறதுக்கு நோ 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 வெயிட் பண்ணுங்க, பேச விடுங்க, கேள்வியை பதில் சொல்லுங்க. நீ கேள்வியை உள்வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா பேசுங்க. சரியா? அப்போ அந்த கட்சி மேல நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறீங்க, இது சூத்திர சாதி வரியில் இந்த கொடி கம்பத்தை தூக்கிருச்சு. நோ 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 நோ. வெயிட் பண்ணுங்க ப்ரோ, ஒரு நிமிஷம் கேள்வியை முடிச்சிடுறேன். விஜய் சார் விசிகா பறைய சாதி கட்சின்னு ஒரு 4 பேர் இங்க இருக்கிறவங்க சொல்லிட்டோம். அப்ப வந்து இங்க பாருங்க, விசிகா வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா 8 பேர் இருக்காங்க. இப்ப 8 பேரை வந்து இப்ப சொல்லுவாங்க, ஓகேவா? 8 பேர் சொல்லி இருங்க. இப்ப நீங்க எப்படி வச்சுக்கோங்க, பிளாக் பேந்தரா சொல்லுங்க. விசிகா வந்து ஒரு பழைய கட்சி சொன்னதே இத மேல இருக்கிறார்ல பிளாக் பேந்தரா அவர் சொல்லிட்டோம். அந்த ஆளு தான் எங்க கிட்ட சொன்னதே இந்த விஷயத்த சொன்னதே அவர்தான். இருங்க கில்பர்ட், இங்க பாருங்க, நம்ம இதுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறோம். நீங்க அதை வந்து ஒரு சூத்திர கட்சியா கூட மனசுல வச்சுக்கோங்க. அது ஒரு சூத்திர கட்சி, பொது கட்சி, அது ஒரு சூத்திர கட்சி. ஏன்னா சூத்திர மக்களுக்காக இயங்குற கட்சி விசிகா, அப்படி வச்சுக்கலாமா? ஓகேவா கில்பர்ட்? பாருங்க என்னை என்ன வேணா புள்ளி பண்ணுங்க. ஏங்க நான் புள்ளி எங்க பாருங்க, ஓகே இங்க பாருங்க, இல்ல இந்த மாதிரி பிளாக் பேந்தர் தானே சொல்லணும். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். திருமாவளவன் பொது தலைவர், பொது கட்சியா மாறணும் தான் எங்க எல்லாருக்கும் ஆசை. ஆனா இங்க யாரும் இது வந்து பறையர் கட்சின்னு நாங்க யாரும் சொல்லல. திருமாவளவனே சொல்லியிருக்காரு, பறையர்கள் தான் அதிகமா ஓட்டு போடுறாங்க அப்படின்னு. அதனால இவங்க சொல்றாங்க. சோ இப்ப என்ன பண்றீங்கன்னா, விஜய் அண்ணன் கேக்குற கேள்வி என்னவோ அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லிருக்கீங்க. இல்ல நோ நோ நோ. நான் வந்து பிளாக் பேந்தர் தானோஸ் எல்லாம் மேல இருக்கும் எல்லாருக்கிட்டையும் வந்து ஐ அக்செப்ட் மை டிஃபீட். நாங்க வந்து ஒரு சூப்பர் கட்சின்னு தான் நீங்க சொல்லிட்டு போனீங்க. நான் அந்த மாதிரி இல்லன்னு நான் வந்து நின்னு பேசதான் நான் நினைக்கிறேன். இப்படி வந்து நீ பேசுறது ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி இல்ல அப்படி கிடையாது. இங்க பாரு, இப்ப உன்னை திட்டினா எனக்கும் தானே பிரச்சனை. நான் இப்ப எனக்கும் பிரச்சனை, தானஸுக்கு எல்லாருக்கும் தான். இப்ப உண்மை என்னமோ அதை பேசணும்ல, உண்மையை பேசுறோம், அவ்வளவுதான். இப்ப என்னன்னா உண்மை ஒரு பறையர் கட்சியா, உண்மை பறையர் கட்சி நீ சொல்லுப்பா, நான் வந்து கேட்டுக்கிறேன்பா. இவன் பிளாக் பேந்தர் சொல்லிட்டான் இது ஒரு பறையர் கட்சி. நான் சொல்லல, திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இருங்க ஒரு நிமிஷம், இங்க பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் கில்பர்ட், ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. ஒரே நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பேசிங்க, சரிங்களா? 2 விஷயம். உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கையில கிடைச்சிருச்சு. 1, நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அந்த அம்பேத்கர் சிலைய நீங்க அப்போ அவர் திறக்க விட்டுருக்கணும். அதுக்கான ஆட்சி அதிகாரம் இல்லைன்னா அது பேர் என்ன ஆட்சி அதிகாரம்? இன்னொன்னு, கடந்த 5 ஆண்டு காலமா திமுகவோட கூட்டணி கட்சியா இருந்தீங்க. அந்த கூட்டணி கட்சியோட ஆட்சியில நீங்க எந்த அதிகார சுகத்தையும் அனுபவிக்கலையா? ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும், ஒவ்வொரு கலை ஆபீஸ்லயும், ஒவ்வொரு அரசு அலுவலகங்களையும் நீங்க என்னென்ன பண்ணுனீங்க அப்படின்ற விஷயத்த தரவுகளோட சொல்லிட்டு ஒரு வாதத்துக்கு எதை வைக்கணும்னு அவசியம் இது இல்லையா? இல்ல அதுதான் சொல்றேன். உங்க ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல, ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னா அம்பேத்கர் சிலை நிறுவனத்துல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை விட்டுட்டு அப்படியே மடைமாற்றம் பண்றது, வேற விஷயத்துக்காக மடைமாற்றம் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. 2வது, இங்க பேசுறது பொட்டு மாமா பத்தி தான். பொட்டு மாமா, சின்னம்மா, 2 பத்தி பேசுற மாதிரி இருந்தா பேசுங்க, இல்லைன்னா தயவு செய்து கிளம்பிடுங்கன்னு சொல்லுங்க. அவர் பேசுறது ஆரம்பத்துல இருந்து ரொம்ப தெளிவா காய் நகர்த்துறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப தெளிவா காய் நகர்த்தி இதை வேற பிரச்சனையா கொண்டு போய் வேற பிம்ப கட்டமைப்பை உருவாக்க அதெல்லாம் நாங்க பாத்துப்போம். இல்ல அப்படி பேசாது. இல்ல திராவிட நீங்க சொல்றது ஓகே, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் கில்பர்ட் நம்ம பேச வேண்டியது இருக்குது, அதனாலதான் நம்ம பேசுறோம். நீங்க அதை தப்பா எடுத்துக்காதீங்க. கில்பர்ட், இப்போ 1 நீங்க சூத்திர கட்சின்னு ஒத்துக்கோங்க, இல்லைன்னா பறையர் சாதி கட்சின்னு ஒத்துக்கோங்க. 2 இல்லாம இப்ப எங்களுக்கு வந்து ஒரு பட்டம் கொடுக்குறீங்க, நீங்க பொது கட்சி இல்ல சூத்திர கட்சின்னு. அப்ப நீங்க பொது கட்சின்னா அதுக்கு என்ன அடையாளம்? வெயிட் பண்ணுங்க சார், விஜய் சார் கேளுங்க. நீங்க வந்து இங்க பாருங்க, நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. பொது கட்சின்னா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும். அப்படி ஒரு எந்த அடையாளமும் உங்ககிட்ட கிடையாது, சரியா? அது ஒரு பறையர் பெரும்பான்மை சாதி கட்சியா தான் இயங்குது.
அதனால நம்ம அதுக்குள்ள திரும்ப திரும்ப போயிட்டே இருக்க வேண்டாம். இப்போ நீங்க அது வந்து பொது கட்சின்னு சொல்லி அதை சூத்திர கட்சியா நீங்க நம்பிக்கோங்க, சரியா? இப்போ நம்ம என்ன கேள்வி, இந்த அம்பேத்கர் சிலை விவகாரத்துல ஒண்ணு விசிகா வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திருக்கணும். 3 நிலைப்பாடு தான். 1, அதான் அனுமதி இல்லாம நாங்க வச்சிட்டோம். 2, இந்த அரசு எங்களுக்கு அனுமதி கொடுக்கல, இப்படியான அம்பேத்கர் சிலை வைப்பதற்கான அனுமதி கொடுக்கல. 3, இந்த அரசு ஓகே தான், இந்த அரசு நடத்துறது ஓகே தான், இந்த காவல்துறை இன்னும் சாதியா தான் இயங்குது. இந்த சாதிய சமூகத்தில் இந்த காவல்துறை வந்து சாதியா இயங்குறதுனால இந்த சிலையை வைக்க முடியல. இப்படித்தானே இருக்கணும். எந்த ஸ்டேட்மெண்ட் இன்னும் வரல. ஏன் வரல? எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல. ஏன் வரலன்றதுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டோமா? சொல்லுங்க, ஒன்னும் ப்ராப்ளம், சொல்லுங்க. எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல. ஏன் வரலன்னா, இந்த பியூரோக்ராட்ஸ் வந்து என்டையராகவே கவர்மெண்ட் பாலிஸ்டா இருக்குது. இன்னொன்னு, டிவிகே கவர்மெண்ட் இன்னைக்கு வந்ததுனால எந்த எஸ்சி எஸ்டிக்கு பெனிஃபிட்டும் கிடையாது, ஒரு இழவும் கிடையாது. இவனுங்க என்னைக்கா இருந்தாலும் ஏதா இருந்தாலும் இந்த கவர்மெண்ட் இருக்கு எஸ்சி எஸ்டிக்கு அகேன்ஸ்டா தான் இருக்கும். ஏன்னா பியூரோக்ராட்ஸ் ஒரு கேவலமான அரசு தான். அரசு அதிகாரியும் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த எவனா இருந்தாலும், எப்பேற்பட்ட பொம்மனா இருந்தாலும் இப்படி கேவலமா தான் நடந்துக்கும். இதுக்கு விதிவிலக்கே கிடையாது. அதான் நான் சொல்ல வந்தேன். வேற ஏதாவது சொல்லலாம்? கூட்டணி அரசுங்க, தலித்துகளால் ஆளப்படுகிற அரசு. விசிகா கூட்டணி அரசுனா இதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஏதோ சமூக நீதி துறைன்ட்டு ஒரு துறையை கொடுத்துட்டு இவனுங்க சும்மா கண் தொடைத்துக்கு வந்து பாத்தீங்களா நாங்க இவங்களுக்கு இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம்ட்டு துபாகூருக்கு தாங்க. என்னங்க பேசுறீங்க? அப்ப திருமாவளவன் இதை அக்செப்ட் பண்ணிட்டுதானே இருக்காரு. ஏங்க அவருக்கு தெரியுங்க, அவருக்கு தெரியும், அவர் அக்செப்ட் பண்ணதான் உட்காந்துக்கிறாரு. அட்லீஸ்ட் ஒரு துறையாவது நம்மளுக்கு கிடைச்சிருக்குதுன்னு மூடின்னு உட்காந்துக்கிறாரு அவரு. இன்னைக்கு வந்து நீங்க என்ன ஒரு துறையும் கொடுக்கல, ஒன்னும் கொடுக்கல, நீ ஓரமா உட்காரு, இந்த மாதிரி வேங்கை வயலே இந்த மாதிரி பிரச்சனை வந்தா மட்டும் எனக்கு முட்டு கொடுக்க உட்காருன்ட்டு உட்கார வச்சு ஒரு துறையை கொடுக்குறேன்ட்டு கொடுத்ததுனால திண்ணையில கண்ணவனுக்கு ஒரு தேங்காய் பார்த்த கச்சா சந்தோஷம் தானே உட்காந்து துண்டுக்கிறான். இது கூட அவங்களுக்கு தெரியல. வந்து வெட்டியா உட்காந்து திண்ணையில உட்காந்து தேங்காய் பார்த்த திங்குது, அவ்வளவுதான். ஓகே, இங்க பாருங்க, இந்த வேங்கை வெயில் விவகாரத்துல வந்து விசிகா எந்த பணியும் சுமக்கல, சரியா? இந்த டுபாக்கூர் வேலையை எங்கிட்ட வச்சுக்காதீங்க. டுபாக்கூர் கதையெல்லாம் பேசாதீங்க. அத பாருங்க, இருங்க சீரியஸா நான் சொல்றேன். நான்லாம் வந்து உண்மையாவ நான் ரெக்ரெட் பண்ணி எனக்கெல்லாம் வந்து ரொம்பவே மன கஷ்டம். இது வந்து சமுதாயத்தை சேர்ந்தவன், அது சேர்ந்தவன், இது சேர்ந்தவன்றதெல்லாம் தாண்டி இவங்க ஒண்ணுமே சொல்ல, ஏன்டா வாயை பொத்தின்னு உக்காந்து நிக்கிறானுங்க. என்ன ஸ்டாலின் வந்து கிஷ்டாரு, என்ன உதயநிதி புடிக்கிட்டாரு, இந்த நாய்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி ஜாலியா கம்முறாருன்னு உட்காந்து நிறுத்தங்கிறாங்க. யாரு? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, எதுவுமே தெரியாம வெட்டியா விசிகாங்கிற கட்சி திருமாவளவன் வந்து திமுக காவல் கேட்கிற நாயா இருந்துச்சா? ஆமா, திமுக காவல் காக்கிற நாயா தான் இருந்தது. அந்த நாயா தான் இருந்ததுனாலதான் கோபம். அதுக்கான பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு தூக்குல உட்கார வச்சிருக்கிறாங்க. வெயிட் பண்ணுங்க. அப்ப வந்து விசிகாவை தலித் மக்கள் நம்பல, கரெக்டா? திருமாவளவனி தலித் மக்கள் நம்பல. அப்போ யார அப்படி வந்து அவசியமே கிடையாது. இப்படி வந்து ஆமா சொல்லுங்க, வாங்க பேசுங்க, சொல்லுங்க. அதெல்லாம் கிடையாது. அது எப்படியா? இது மட்டும் கிடையாது. ஃபுல் போதையில பேசினுக்கிறோம். நீங்க இல்ல ஆதி திராவிட நலத்துறையா சமூக நலத்துறையா மாத்துனதுக்கான அவசியம் என்னன்னு சொல்லுங்க. யார் இங்க டார்கெட் அதுவே இல்ல. அவர் விசிகாரரு என்ன அரசியல் இப்ப சொல்லுவாரு. விஜயனா பேசுங்க. ஒண்ணு சொல்லட்டுமா? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இது கேளுங்க. ஏங்க இங்க பாருங்க, விசிகாங்கிற ஒரு கட்சி வெயிட் பண்ணுங்க. உங்களோட கேள்வி இல்லையா உங்க கேள்வியா? கோவப்படாத. ஒரு நிமிஷம் நல்லா தெளிவா கேள. இப்ப நீ விஜயனா பேசினா கோவப்படுவ, நான் சொன்னா கொஞ்சம் அமைதியா இருப்பேன். எனக்கு ஒண்ணு பத்தி தெரியும். என்னன்னா விஜயனா என்ன கேட்டாருன்னா, இந்த மாதிரி விசிகா வந்து நம்பல, திமுகவுக்கு நாயா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா
அப்ப தலித் மக்கள் திமுக கூட இருக்கும்போது விசிகேவை நம்பல, சரிதானே? அதுதான் கேக்குறேன். அவன் என்ன வேற மாதிரி பாக்குறான், நீங்க அதை புரிஞ்சுக்க. ரஞ்சித்னு பேர் வச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் நீங்க வந்து ரொம்ப கேவலமான டேர்ம் எல்லாம் எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமே இல்ல. அது சொல்ல கில்பர்ட், நம்ம நண்பர் என்ன உனக்கு தெரியும், அதனால நான் சொன்னா புரிஞ்சுப்ப அப்படின்றதுனால சொல்றேன். விஜய் என்ன தெரியாது உனக்கு, அந்த நண்பர் என்ன பாக்குறேன், என்ன ஃப்ரெண்டா பாக்குறான்னு சொல்றேன். நண்பர் தானே இல்லையா நீ? எந்த நாய் எங்க மேல போனாலும் தலித் மக்களை நாயாதான் பாப்பான். அப்ப வன்னியரசு நீங்க இப்படித்தான் பாக்குறாங்க அவங்க, கரெக்ட் தானே? அப்ப இது வந்து ஒரு டோக்கனிசம் தான். இப்ப இந்த அதிகாரங்கிறது டோக்கனிசம் தான். அதாவது என் வாயில வார்த்தையை வாங்கி அட்லீஸ்ட் இந்த நாய் வந்து ஒரு நிமிஷம் கில்பட்டு. இப்ப என்னன்னா இந்த நாயா பாக்குது, இதெல்லாமே சரிதான். ஆனா நீ வந்து இப்ப இங்க போய் விஜய் கிட்ட உக்காந்தா நீ நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யல அப்படின்னு நம்ம வந்து வன்னியரசையும் திருமாவளவனையும் கேட்கணுமா இல்லையா? இப்ப போய் விஜய் கூட உக்காந்து கூட திமுக கிட்ட இருக்கும் போதும் நாயா இருந்த, இப்ப போய் விஜய் கூட உட்காரும் போதும் இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? நீ சொல்றது ரைட்டு, உணமையே ரைட்டு. ஆனா இன்னைக்கு பேச வேண்டியது இந்த எலிஃபண்ட் இன் தி ரூம். இவ்வளவு நாளா இந்த நாய்களை நாயாவே வெளியே உட்கார வச்சேன். அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு பிஸ்கெட் போட்டியேன்னு கேட்க மாட்டேன் பிளாக் பேந்தர். நீங்க நாய்களை வெளியே தலித் மக்கள் வந்து இந்த 20% தமிழ்நாட்டுல இருக்கிற தலித்ஸ் லாஸ்ட் 100 years நாய்களா தான் இருக்குது. அந்த நாய்களுக்கு திமுகவோ அதிமுகவோ ஏமாற்றம். இந்தியாவில எல்லா கட்சியும் தலித்தை வந்து ஒடுக்குதுன்னு வச்சுக்கோ, சரியா? எல்லா கட்சியும் ஒடுக்குது, விசிகே மட்டும் தலித்துக்காக போராடுது, சரிதானே? இப்ப எல்லா கட்சியும் தலித்தை ஒடுக்குது, விசிகே மட்டும் தலித்துக்காக போராடுது. இப்ப 2 ஆணவ கொலை நடந்தது, சரியா? இப்ப ஆகாஷோட பாடியை கொண்டு போய் பேரண்ட்ஸ்ட கொடுக்காம எரிச்சிட்டாங்க. இப்ப தலித்துக்கா போராடுற விசிகே கட்சி வன்னியரசோட திருமாவளவனோட ஸ்டேட்மெண்ட் என்ன? அதாவது போன ஆட்சியிலேயே அவன் பாடியை தூக்கின்னு போய் வச்சுக்கிறாங்க. போன ஆட்சியிலேயே வந்து எவன் ஆட்சி பண்ணான்னு அவன் கூட உட்காந்து இருந்த மேனத்துக்காக மூடின்னு உட்காந்து இருந்துறாங்க வன்னியரசோ திருமாவளவனும். எந்த ஆட்சி வந்தாலும் தலித்து நாய் தான், அவனுங்களை நாய் அடிக்கிற மாதிரிதான் போலீஸ் நாய்ங்க அடிக்கும். அதனால வந்து இந்த நாய்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் போய் உட்காரக்கூடாது. திமுகல இருக்கிற பீரோக்ரட்ஸும் நாய் தான், தாவேக்கல இருக்கிற பீரோக்ரட்ஸும் நாய் தான். நாய்களுக்கு என்ன சொல்றது, சேவக செய்யதான் நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க. போதுமா? வேற என்ன சொல்லுங்க. அப்ப பாரஞ்சித்தாவது வந்து அந்த அவங்களுக்காக குரல் கொடுப்பாரா, இல்ல பாரஞ்சித்தும் அந்த மாதிரி நாயாவா இருக்காரா? பாரஞ்சித்து ஒரு பொலிட்டிஷியனே கிடையாது. அவரு வந்து ஒரு டைரக்டர். அவரு சினிமாவுக்கு போனோம், அட்லீஸ்ட் ஒரு சோசியல் பொலிட்டிக்கல் படம் தானே அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாரு. நம்ம அவருக்கு பேக்கப் பண்ணலாம். சரி, பத்தி பேசாம உட்காந்தா இங்க பாரு, பாரஞ்சித்து நீலம் பண்பாட்டு மையம் 2 இருக்குல்ல, இது வந்து பாரஞ்சித்து படம் எடுக்கிறவர் தான். ஆனா அவரு அரசியல் படம் தானே எடுக்கிறாரு, நமக்காக படம் தானே எடுக்கிறாரு. அப்ப நம்மளுக்கான பிரச்சனையா நிறைய வாட்டி பேசுறாருல. அப்ப இந்த தாவேக்கா வந்த அப்புறம் சரி திருமாவளவனும் வன்னியரசும் பேசல, பாரஞ்சித்தும் ஆய திறக்கலையா? ஏன்
பாரஞ்சித்து டைம் கொடுத்திருக்காரு. திமுக காரன் தான் வந்து பாரஞ்சித்து என்ன பேசினாலும் வந்து பேசிட்டான் பாத்தியா, இவன் சோழ பரம்பரையா, அவன் இடத்த திருடிட்டானுங்களா அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி பேசுனாங்க. அதாவது திமுக இருக்கிறவனே பகுத்தறிவு புரிஞ்ச எல்லாருமே இவ்வளவு கேவலமா பேசுறானா, தாவே கலகிறவன்லாம் குட்டி பசங்க, ஒரு அறிவு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு எவ்வளவு கேவலமா பேசுவானுங்க. நண்பா இங்க தாவேக்கா காரன் பேசுறது திமுக காரன் பேசுறது கேட்கல. திருமாவளவனும் வன்னியரசும் அதிகாரத்துக்கு அடிபணிஞ்சு போய் ஏவலாம் உட்கார்ந்துருக்காங்கன்னு நீ சொல்லிட்ட. அதனால இது எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு. அதை விட்டுரு. நான் அப்படி சொல்ல, நீ இப்படி போர்ட்ரை பண்ண அப்படி எல்லாம் சொல்லல. அட்லீஸ்ட் அதாவது நீ சொன்ன மாதிரியே வச்சுக்க. திமுகவை கம்பேர் பண்ணும்போது தாவேக்கா கூட இருக்கிறாங்க, தாவேக்கா கூட இருந்தும் வாயை திறக்காம இருக்கிறாங்க, சந்தர்ப்பவாதத்துல இருக்காங்கன்னு சொன்னேன். இப்ப பாரஞ்சித் இருக்காருல்ல, பாரஞ்சித் அரசியல்லே இல்ல. பாரஞ்சித் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக படம் எடுக்கிறவர், நீலம் பண்பாட்டு மையம்னு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கிறவர். அவருக்கு எந்த பதவியும் இதுவும் தேவையில்லை. ஆனா அவரும் வாய முடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன தேவை இருக்குது? அவர் ஏன் வாய மூடிக்கிறாரு நான் சொல்றேன் பாருங்க. இந்த நீலம் பண்பாட்டு மையமோ அதை சார்ந்தவங்களும் இருக்காங்கல்ல, இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல, ட்விட்டர்ல இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் திமுகவுக்கு சொம்படிக்க போயிட்டாங்க. மொத்த பேருமே நீல பண்பாட்டு மையம் திமுக சொம்படிக்க போயிட்டானுங்க. அதாவது அப்ப தலித்துல எவனுமே உருப்படி கிடையாது. அப்போ அங்க வருங்க, அப்போ இது தலித் கட்சி கிடையாது, தலித் அமைப்பு கிடையாது, அதாவது விசிகா தலித் அமைப்பு கிடையாது, சாரி தலித் கட்சி கிடையாது, நீல பண்பாட்டு மையம் தலித் அமைப்பு கிடையாது. எல்லாம் நக்கி பொழைக்கிற நாய, எல்லாம் நக்கி பொழைக்கிற நாய, எல்லாம் தலித்துனாலே நக்கி பொழைக்கிற நாய்ங்க தான். என்டையர் தலித்துல இருக்கிறவனும் நக்கி பொழைக்கிற இந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. சரியா? இங்க எல்லா தலித்தும் நக்கி பொழைக்கிற நாய்னா அப்ப தலித்துங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படியா? அப்படிலாம் இல்ல, கொள்கையா இருக்கிறவன் இருக்கான். நான் தலித்து, இங்க இருக்கிற பல பேர் தலித்து தான், கொடுக்கப்பட்ட மக்கள் தான். இப்ப நீ அது தலித்தானு இங்க கேட்கல. நீ தலித்துனாலே நாய்கள்னு சொல்லாத. தலித்து பேரை வச்சு இருக்கிற இங்க இருக்க நிறைய பேர் தலித்துக்கிறாங்களா, நக்கி பொழைக்கிற நாய்ங்க தான். இப்ப நீ யாருக்கிட்ட நக்கி பொழைக்கிற? நீ யாருக்கிட்ட நக்கி பொழைக்கிற? நீதான் இப்ப நீ யாருக்கு நக்கி பொழைக்கிற? நக்கி பொழைக்கிற நாய் தலித்துல போறதில்ல. நான் யாருக்கு நக்கி பொழைச்சேன் நீ சொல்லு. எங்க பொழைச்சேன், ஏது பொழைச்சேன் நீ சொல்லு. நக்கி பொழைச்சேன், ஏது பொழைச்சேன் நான் சொல்லு. நீ இப்ப பேசுறதே நக்கி பொழைக்கிற. இப்ப நான் என்ன தப்பா பேசுறேன்? எதுல நக்கி பொழைச்ச மாதிரி பேசுறேன் சொல்லு. அதாவது திமுகல இருக்கிற தலித்ஸ் எல்லாமே நக்கி பொழைக்கிறவன் பிளாக் பேந்தர் சொன்னேன். நான் சொல்றேன். ஆமா இப்ப சொன்னீங்க, நீ இப்பதான் சொன்ன. ஓவர் ஆயிடுச்சு உனக்கு. நீதான் சொன்ன தலித்துகனாலே நக்கி பொழைக்கிற நாய். நாங்களா சொன்னா பிசிகா நீதாயா சொன்ன. நாங்க அப்படி பாரு தலித்துன்னு சொல்லாத. நீ விசிகாவை ஆதரிக்கிற. அதான் சொல்றேன். விசிகா ஒரே ஒட்டுமொத்தமா பொத்தமொதுவா இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் விடுறது ரொம்ப தப்பு. தயவு செய்து ஆக்கப்பூர்வமா நீங்க விமர்சனங்களையும் கருத்துக்களையும் எடுத்து வைங்க. தயவு செய்து இந்த எண்ணமும் ரொம்ப ஓவரா போற மாதிரி இருக்கு. எனக்கு என்னமா ஒரு அஜெண்டாவோட பேசுற மாதிரி தெரியுது. இங்க பாருங்க, பேசுறான் அவன். ஐயா தெரியுதுங்க, அவன் திட்டமிட்டு தான் பேசுறான்னு தெரியுது. அவன் தான் சொன்னான். பொதுவா அந்த கில்பர்ட் தெளிவா ஒரு வார்த்தையை சொல்லணும். நீலம் பண்பாட்டு மையம் எப்ப திமுகவுக்கு சொம்பு தூக்குச்சுன்னு சொல்லணும். நீலம் பண்பாட்டு மையம் நம்ம லாஸ்ட் எம்பி எலெக்ஷன்ல திமுகவுக்கு சொம்பு தூக்குச்சு. அவன் எப்பயா லூசு மாதிரி பேசாதியா. 2024ல அவன் எங்க ஆதரவு கொடுத்தான்? எங்க ஒரே ஒரு ட்விட் எடுத்து போடு.
உங்களுக்கு ஒரே ஒரு பிட் எடுத்து போறது, ஒரு வீடியோ எடுத்து போறதெல்லாம் என் வேலை கிடையாது. நீ எப்படியா பொதுவெளியில பொய் சொல்லுவ? நீல பண்பாட்டு மையம் 2024 பொது தேர்தல் பொய் சொல்லலாம் ஜீவராஜா. இந்த பாருங்க, பொய் சொல்றேன்னா கில்பர்ட் நீ பொய் சொல்றேன்னு சொல்லு. அதை விட்டு வந்து சும்மா இதெல்லாம் நீ பொய் சொல்றேன்னு சொல்றான். இதோ பதில் சொல்றேன். இந்த பாருங்க, நீலம் பண்பாட்டு மையம் இது இல்ல பதில் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு மேல அவர்கிட்ட என்ன இல்ல கில்பர்ட், நீ விவரம் தெரியாம பேசுற. நான் வந்து இப்ப மத்தவங்க உன்ன சொல்றாங்க பொய் சொல்றேன்னு, நான் கூட உன்னை பொய் சொல்றேன்னு சொல்ல மாட்டேன். உனக்கு விவரமே தெரியாம அறியாமையில உளறிட்டு இருக்க. என்னன்னா நாம இப்ப தலித் மக்களுக்கான தேவை என்ன, அவங்களுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு புரியல. இந்த நீலம் பண்பாட்டு மையம் மாதிரி பாரஞ்சித்து மாதிரியோ இல்ல வன்னியர்த்து மாதிரியோ போன்ற ஆட்களை நம்பி நாசமா போயிட்டு இருக்கேன்னு நான் சொல்றேன். நான் உன்னை பொய் சொல்றேன்னு சொல்லல, நான் உன்னை திட்டல. ஆமா, இந்த மாதிரி ஆட்களை நம்பி தலித் மக்கள் நாசமா போறான். படிக்கல, ஒழுங்கா உழைக்கல. நீலம் பண்பாட்டு மையம் ஒரு நிமிஷம் கேளு. தலித் மக்கள் படிக்கல உழைக்கலன்னு சொல்லாத. தலித் மக்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம், உழைச்சிட்டு இருக்கோம், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து அரசுல கேட்டுக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த 2 குரூப் இருக்குல்ல, நீலம் குரூப்பும் விசிகா குரூப்பும், இவங்க தலித் மக்களை சுரண்டி பொழைக்கிறாங்க தன்னோட தனி மனித தேவைக்கு. பிளாக் பந்தர் நீ வந்து டெய்லி உட்காந்து பேசினுங்கிற, நீ எங்க இருக்க ஏது இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நீ ஆனா நல்லது பண்ணி இல்லையான்னு கூட தெரியாது. நீ ஒன்னே பண்ணடான்னு எனக்கு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் இருக்கேன். இல்ல ஒரு நிமிஷம். சரி, நீ மேட்டர் சொல்ல. நீ மேட்டர் சொல்லு. என்னதான் சரி, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நான் லோக்கல்ல இருக்கேன். நான் லோக்கல்ல இருக்கிற மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்கேன். நான் லோக்கல்ல இருக்கிற மக்களுக்காக பயணிச்சு ஏதாவது பண்ணுங்க படிங்கன்னு சொல்லிட்டு போய் நீ போறியா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. நான் வந்து உனக்கு தெரியாத நான் வந்து அவதூறு பேசக்கூடாது. ஆனா இவனுங்கள மாதிரி ஆளுங்கள உட்காந்து நம்மளை கேவலப்படுத்துறான், அசிங்கப்படுத்துறான், அவமானப்படுத்துறான், சோப்பான்றான். ரொம்ப நானே தான்டா சொன்னேன் சோஃபா வாங்கிட்டு அடமானம் வைக்கிறாங்க. நான் தான் சொல்றேன், நீங்க மத்தவங்கள்ட்ட கோவப்படுற. இந்த மாதிரி உன்ன மாதிரி புல்லூரினாலதான் ஏதோ 4 பேரு மக்கள் சொல்றது தப்பா இருக்கா? திராவிடா ஒரு நிமிஷம் பேசுறாரு. இங்க பாரு கில்பர்ட், நீ களத்துல வேலை செய்யற, நீ வந்து 4 பேரை படிக்க வைக்கிற. நிஜமாவே நான் வந்து தலை வணங்குறேன். நான் அதுல எந்த விஷயமும் உன்னை நான் விமர்சனமே பண்ணல. ஆனா இங்க ஒடுக்கப்பட்ட மக்களை அடமானம் வச்சுக்கிட்டு அங்க போய் அமைச்சரவை வாங்கிட்டு அங்க போய் வந்து விஜய் வந்து சூப்பரா இருக்கார், அவர் ஒரு சோப்பான்னா என்ன தெரியுமா, சோசியல் ஜஸ்டிஸா ஃபாலோ பண்றாரு அப்படின்னு வந்து ஒரு எச்ச வேலை பார்த்தா அவங்கள நீ என்ன சொல்லுவ? அந்த எச்ச வேலை பாக்கிறதுக்கு கூட இடம் கொடுக்காம எச்ச வேலை பாக்குறதுக்கு இடம் கொடுக்கலையா? இதெல்லாம் ஒரு உரிமையாடா? இதுவாடா நம்ம அரசியல் பேச வேண்டியது? நீ பேசுறதுலாம் நான் கேட்டேன். உனக்கும் எனக்கும் ஒரு 2 வயசு கூட வித்தியாசம் இருக்காது. நீதான் நான் தான் சொல்லி பேசுறேன். இந்த நாய்களுக்கு கேவலமா தானே போவோம். குடிகார நாய ஏன் அழுவுற? என்ன நீ உட்காந்து வந்து திருட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிற? விஜய நான் என்னடா திருட்டு வேலை பார்த்தேன்? யாரா நீ? எந்த ஊரா நீங்க? உனக்கு எந்த ஊரா இருந்தா எனக்கு விஜயண்ண இப்ப நீ கன்ஃபார்ம் ஆச்சு. கில்பர்ட், நீ ஒரிஜினல் ஐடியிலே வா. உங்களுக்கு அவ்வளவு யோகிதம் தான் வந்துச்சு பத்தியா? இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணா குடிகார நாய. உங்களுக்கு பதில் சொல்ல முடியலன்னா இந்த
நான் என் ஐடென்டிட்டியை டேய் நீ சொல்றேன்டா. ஏய் யோ ஐடென்டிட்டியை இருங்க அவன் எதுவும் என்ன சொல்றானாமா? என்னடா சொல்லு. போலீஸ் ஸ்டேஷன் என்ன போலீஸ் ஸ்டேஷன்? பிளாக் பேந்தர் இந்த இடத்துலயே நீ ஒரு ஆள் தான் நியாயமான ஆளு, நேர்மையான ஆளு உங்ககிட்ட என்னையா நீ அப்படி நம்பன? இல்ல குடிகார நாய் ஊர் பொறுக்கி பொம்பளை பொறுக்கி இதெல்லாம் வந்து வார்த்தை, தவறான வார்த்தை. நீ என்ன பேசுற? இங்க அரசியலா கேள்வி கேக்குறாங்க. நீ வந்து நீ இப்படி பேசி என்ன பண்ண போற? எங்க கத்துக்கிட்ட இத? பாரஞ்சித்திட்ட கத்துக்கிட்டியா இந்த அரசியல? ஒழுங்கா பேசுற. ஏன் இவ்வளவு நேரம் பேச விட்டுன்னு தெரியுதா? இவனுக்கு கிளவி போற இந்த நாய் யாருன்னு பேசுறேன். நான் வேற யாருகிட்டயும் வந்து ஆபாசமெல்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. கில்பட் ஒண்ணும் இல்ல. நேத்து வந்து சொன்னல நான் பிஜேபில இருந்தேன்னு, அது போய் ஆதாரம் எடுத்துட்டு அப்போ. நான் எங்கடா சொன்னேன் நான் பிஜேபில நீ இருந்த? சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் சொல்லவே இல்லடா அப்படியெல்லாம். இல்ல நாமெல்லாம் சொல்ல இவனே 10 தாட்டி தலித்துன்னு இவனவே இது பண்ணிக்கிறான். என்ன மனுஷன் தெரியல. அது தப்பு இல்லைங்க. இங்க பாருங்க அது தப்பு இல்ல. அவன் தலித்துன்னு சொன்னா சொல்லிக்கிட்டான், அதுல என்ன தப்பு இருக்கு? அதுல ப்ராப்ளம் இல்ல. அவன் பேசுற அரசியல் தான் நம்ம கேட்கணும். பிஜேபின்னு ஒரே ஒரு இடத்துல கூட நான் சொல்லவே இல்ல. சரி கில்பட், விஜிலாண்டி தெரியுமா உனக்கு? விஜிலாண்டின்னு ஒருத்தர் இருப்பாரு தெரியுமா? ஆமா, விஜிலாண்டி வாய்ஸும் என் வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு எத்தனையோ வாட்டி ஸ்பேஸ்ல வந்தப்போ வெளியே போனா விஜிலாண்டி ஒரிஜினல் ஐடியில வாங்கினா சொன்னீங்க. இல்ல அவன் வேற இவன் வேற. சரி விடு, நாங்க நம்பிட்டோம். விஜிலாண்டி இப்ப கில்பட் நீ என்ன ஒரு நிமிஷம் திராவிடன், இப்ப நீ என்ன நோட் பண்ணிருக்கிற, நான் என்ன பேசுவேன்னு சொல்ற. ஆனா அந்த விஜிலாண்டி என்ன சொல்றான்னா, நான் பிஜேபில இருந்தா நான் அவதூறு பரப்புறேன். அவனை என்ன சொல்லலாம் நீயே சொல்லு. ஏன்பா விஜிலாண்டி யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்றேன். இல்ல அந்த மாதிரி ஒருத்தன் இப்ப என்ன உனக்கு தெரியல. இங்க பாரு மாம்ஸ், நீ என்ன உனக்கு தெரியும், நான் உனக்கு ஃப்ரெண்டு. ஒரு நாய் இந்த மாதிரி வந்து போய் பரப்புறான், நீ அவனை என்ன சொல்லுவ? ஏன்பா பொய் பரப்புறவனோட கேவலமான ஆளு இந்த உலகத்திலேயே கிடையாது. அவனை ரெண்டு வார்த்தை அசிங்கமா கேளு. தெரியாத விஷயம். பொய் பரப்புறவனை தான் நான் கேட்க முடியும். விஜிலாண்டியே இண்டிவிஜுவலா என்னால கேட்க முடியாது. பொய் பரப்புறவன் ஒரு பொறும்போக்கு பையன். விஜிலாண்டி தான் பரப்புனா. அவனை ஒரு 2 வார்த்தை அசிங்கமா திட்டு விடு. எனக்காக செய்ய மாட்டியா? அதோட வன்னியரசு மாதிரி நீயும் வந்து அமைதியா இருப்பியா? இப்பதானே நீ சொன்ன நீ வந்து எல்லாருக்கும் நிப்பேன்னு. வீட்டாண்டெல்லாம் அவ்வளவு பண்ணிருக்க. என்ன ஒருத்தன் இப்படி சொல்றான்ற, எனக்கு நிக்க மாட்டியா நீ? அவனை 2 வார்த்தை கேளு. நோ பிளாக் பேந்தர், நீ என்ன சொல்றனா, என் பசங்க வந்து ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்லயோ ஒரு நல்ல ஸ்கூல்லயோ படிக்கிறாங்க. ஆனா வந்து நம்ம நான் முதல்வன் திட்டத்துல நல்ல ஸ்கூல்லாம் இருக்குது. நான் ஏன் பசங்களை வந்து இங்க போய் படிக்க வைக்கிறேன்னா வந்து என்னை சுத்தி இருக்கிற பசங்க எல்லாம் வந்து என் பிள்ளைங்களை வந்து நீ இந்த ஸ்கூல்ல படிக்கிறியா, என் பையனே சிபிஎஸ்இ தான் படிக்க வைக்கிறான். அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாதுயா. அதுல என்ன உன்னை கேள்வி கேட்டது? அவ்வளவுதான். அதுல ஒரு அதுல ஏதாவது ஒண்ணு கேள்வி கேட்டாங்களா? நீ பேசுற விஷயம்லாம் ரைட்டா இருந்தது. அதனால பிளாக் பேந்தர் வந்து எங்க சுத்தினாலும் ஏது சுத்தினாலும் ரைட்டா தான் பேசுவான், ஒரு நியாயமான ஆளு அப்படின்னு நான் பேச வந்தா, இவன் வந்து விஜய்ன்ற வந்து இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு அவர் என்ன உன்கிட்ட நியாயமா தான் கேட்டாரு. அவர் ஏதாவது தப்பா இங்க பாரு. இப்ப விஜய் என்ன, இப்ப விஜய்ன்றவரு உங்ககிட்ட ஏதாவது தப்பா பேசினாரா? விஜய் என்ன கரெக்டா தானே பேசினாரு? ஆமா. ஏப்பா விஜய்ன்றவரா எனக்கு ஆக்சுவலா வந்து நான் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் ஐடி கிடையாது. விஜய்ன்றவர் பேசும்போதுதான் நீ கேள்விய ஓப்பியா ஆன்டிய ஓப்பியான்ற பேசவே இல்ல. எதுக்கு போய் சொல்ற? சத்தியமா வந்து சத்தியமா இங்க எல்லாரும் இருக்காங்க. அவர் அசிங்கமாவே கேட்கலையா? அவர் என்ன கேட்டாருன்னா, இந்த மாதிரி வந்து விசிகேல இப்படி பண்றாங்களே, பாரஞ்சித்து இப்படி பண்றானே, நீ என்னவா பாக்குற அப்படிதான் உன்னை கேள்வி வச்சாரு. அவர் எங்கேயா உன்னை அதிகமா பேசினாரு? பாரஞ்சித்த இண்டிவிஜுவலா அப்படி பேசிக்கோ. நீ விசிகே கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் இப்படிதான் கேவலமா பேசுவியா? சுத்திக்கிறவங்க எல்லாம் இவ்வளவு கேவலமா பேசுவாங்க. அரசியலா விமர்சனம் பண்றதுன்னா அப்படிதான் விமர்சிப்பாங்க. கேவலமா பேசலாம். இந்த மாதிரி எல்லாம் பேசுறவங்களை வந்து எப்படி நீங்க
நல்லா கேளுங்க. கீழே இருக்கவங்களுக்காக தான் நம்ம பேசுறது. இவர் பேசுறது அப்படியே வேற மாதிரி பிம்ப கட்டமைப்பு மாறுது. நாம என்னமோ தப்பா பேசின மாதிரியும் இவர் சரியா பேசுன மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்படி இருந்தா இந்த ஆட்சியில போன இதுல 2 மாநகராட்சியில தனியார் மயமாக்கப்பட்ட இந்த நம்ம சமூக தொழிலாளிகள் இருக்காங்களா, அவங்க இந்த மாசத்துல இந்த அரசு வந்த உடனே மொத்தத்துக்கு 12 மாநகராட்சிகள்ல இந்த மாதிரி மாத்திருக்கிறாங்க, தனியார் மயமாக்கி இருக்கிறாங்க. அதுக்கு இன்ன வரல யாரும் பேசவே இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? போன இதுல 2 மாநகராட்சியில தனியார் மயமாக்கப்பட்டதுக்கு எவ்வளவு பேர் போராடினாங்க. அதுல ஆதவர்ஜுனா உங்க அமைச்சர் போராடினார்ல. இப்ப ஏன் யாரும் எதுவும் பேசல? காரணம் என்ன? எப்படி 12 மாநகராட்சி இவனுக்கு ஒரு அமைச்சரை கொடுக்கல, ஒன்ன கொடுக்கல, எல்லாம் உன்னை விட அசிங்கமான பேச தெரியும். கேக்குறேன்ல, ஒரு நிமிஷம் கில்பட்டே ஒரே நிமிஷம். திராவிட ப்ரோ, நான் எதுக்கு உங்களை நான் ஸ்டாப் பண்றேன்னா, அவர் தாவேக்கா கிடையாது. நீங்க தாவேக்காவை நினைச்சுக்கிட்டே அவர்கிட்ட கேள்வி வைக்கிறீங்க, உங்க அமைச்சர் ஆதவர்ஜுனா அப்படின்னு. அவர் தாவேக்காக்காரு கிடையாது. நான் அதனாலதான் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, விஜயநகர் சொல்றேன். தப்பா எடுத்துக்காரு, பேசுங்க விஜயநகர். கில்பர்ட் சொல்லுங்க விஜய். இருக்கு. ஓகே, அதாவது விசிகாங்கிற பறையர் பெரும்பான்மை சாதி கட்சி அந்த மக்களுக்கு இப்படி பேசாதீங்க விஜய், என்னால ஏத்துக்க முடியாது விஜய். நோ வாங்க, இப்படி பேசாதீங்க, என்னால ஏத்துக்க முடியாது. நான் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன்னா நீங்க பேசாம இருக்கணும். இப்படிதான் நீங்க பேசுவீங்கன்னா நான் வெளியே போனோம். எனக்கு பசங்க ஹர்ட் ஆகுது, இது கிடையாதுங்க, வாங்க. அப்படி பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. அது ஒரு சாதி கட்சி தான், சரியா? அந்த சாதி கட்சி அந்த மக்களுக்காக கேட்கறது நியாயம். ஆனா பொய் சொல்லி அது தலித் அரசியல் திசை விஜய், நீங்க ஒரு டிஎம்கே காடர் விஜய். இதை கேளுங்க, நீங்க ஒரு டிஎம்கே காடர். இதை கேளுங்க. நான் ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ் விஜய், ப்ளீஸ், நான் வெளியே போயிடுறேன் ப்ளீஸ். இப்படிதான் நீங்க பேசுவீங்கன்னா அப்சல்யூட்லி ஐ எம் நாட் ரெடி டு டாக் வித் யூ. நீங்க எங்களை போர்ட்ரேட் பண்ணது நான் விரும்பல. நீங்க கேவலமா அசிங்கமா திட்டினா கூட ஓகே. ஒரு நிமிஷம், ஆரம்பத்துல இருந்து தப்பா பேசிட்டு இருக்க நீ தானம்மா? இது யாரு தப்பா பேச உன்ன? இல்ல எனக்கு புரியல. நாங்களும் கீழே இருந்துகிட்டு ஒரு மணி நேரம் அமைதியா உட்காந்து நீ பேசுறது எல்லாம் கேட்டு உட்காந்துருந்தோம். யாரு பேசுறா? நீ என்ன பேசுனங்கிறத ஃபுல்லா கேட்டு உட்காந்துருந்தோம், சரியா? எப்படி எல்லாம் மாத்தி பண்ணிட்டு இருக்க? ஒரே நிமிஷம் கில்பட்டு, நீ மேல வந்ததான் பிளாக் பேந்தர் நீ எனக்கு இது மாதிரி அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொஞ்சம் பாசம் காமிச்சல. அப்ப எல்லாருக்கும் தோணுமா இல்லையா? இவன் என்ன ஒருத்தர்கிட்ட மட்டும் காட்டுறான், அப்ப நம்ம கிட்ட எல்லாம் பாசமா இருக்க மாட்டானா அப்படின்னு தோணும்ல. அப்ப எப்படி பொது கட்சின்னு பாப்பாங்க? அப்ப இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்க கூடாது. நீ எல்லா மனுஷங்களையும் ஒரே மாதிரி பாரு. அது நான் பிளாக் பேந்தர் மட்டும் பேசுறேன். சரிங்க. நான் அப்படி பண்ணது என்னோட தப்பு. நான் இனிமேல் உங்க ஸ்பேஸ்க்கு வரதா இல்ல. அப்படியே இல்லையா? நீ எப்ப பாரு, நான் ஏமாத்துறேன். இல்ல, நான் எப்ப வேணா வரலாம். என்ன கோச்சிக்கிறேன்? நான் கோச்சிங் தான் போறேன். நீங்க இப்படி பேசுறதுனால நான் கோச்சிங் போறேன். நான் வெளியே ஒரு நிமிஷம் கோச்சுக்கு முன்னாடி திமுக என்ன தலித் திமுக இருக்கவனா நக்கி படைக்கிற நாய். நீங்க என்னடா அது? டேய், அவன் நிக்க மாட்டான், ஓட்டான். நீங்க வேற, நான் அதுக்குதான் அவனை பிடிக்கிறது ட்ரை பண்ணிட்டு இருந்தா அவனுக்கு கேஷுவலா ரிஜெக்ட் பண்ணிட்டு போற மாதிரி வர்றான் அவன். இல்ல என்ன பேச்சுங்கிற பேச்சுது, என்ன பேசுறாங்க? இல்ல ரொம்ப அருவருப்பான இருக்குங்க. எப்படின்னா இவன் எந்த அர்த்தத்துல பேசிட்டு இருக்கான். நீங்க இப்ப பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு அது பேச பேச ஒரு மாதிரி அப்படியே பத்திட்டு வருதுங்க. ரொம்ப பொறுமையா நாங்க என்ன பண்ணோம்னா, இங்க திமுக இருக்க தலித்துகள் மத்த எல்லா தலித்துகளையும் பேசும்போது கட்டுப்படுத்திட்டோம். அது கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாம எதிர்ப்பும் தெரிவிச்சிட்டோம். எங்களுக்கு நோக்கம் என்னன்னா, இந்த பாரஞ்சித்து மாதிரி ஆட்கள் விசிகா இது நக்கி பொழைக்குதுன்னு இவன் வாயால சொல்ல வைக்கணும். அதுக்குதான் இங்க பேசிட்டு இருந்தோம் இவ்வளவு நேரம். விஷயம் என்னன்னா, எல்லாத்துக்கும் கீழே என்ன போய் சேர்ந்ததுன்னா, திமுக இருக்கவனுங்க எல்லாம் என்ன நக்கி பொழைக்கிற நாய்கன்னு பேசுறாங்க. இல்ல ப்ரோ, எனக்கு சின்னதா புரியாது என்னன்னா, இங்க தலித்துக்கு யாரும் ஏஜென்ட் கிடையாது ப்ரோ. இங்க எல்லாருக்குமே சுயமா யோசிக்கிறதுக்கும் சுய சார்பு அமைப்பை சப்போர்ட் பண்றதுக்கும் எல்லாருக்கும் உரிமை இருக்கு.
இல்ல அவன் தண்ணி போட்டு வந்தா பேசுறாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. இருந்தாலும் அவன் மைண்ட்ல இருக்கிற இது பாருங்க, வாய்ஸ் பாருங்க. மத்தவனுங்க எல்லாம் வந்து நக்கி பொழைக்கிற நாய்க, இவங்க எல்லாம் மட்டும் தெளிவா இருக்கிறாங்கிற மாதிரி பேசுறான். அவன் வந்து பிசிக்காவும் விட்டு கொடுக்கல, இந்த இவங்க இப்ப யாரு நம்ம வன்னி அரசு விட்டு கொடுக்கல, யாரையுமே பாரஞ்சித்து யாரையுமே விட்டு கொடுக்காம பேசிட்டு திமுக காரன் வந்து கேவலமா நக்கி பொழைக்கிற திமுக இருக்க தலித் சாரி திமுக இருக்க தலித்து வந்து நக்கி பொழைக்கிற நாய்கிறான். என்ன ஏத்த இருக்கணும், இழுத்து வச்சு அறுத்து விட்டுருக்கணும் வேர்டு எல்லாம் இருந்திருந்தாண்டா. இது என்ன திமிரு மாதிரி பேச்சுங்கிறீங்க? எனக்கு அதை பார்க்கும்போது அப்படி பேச பேச அப்படி பத்திட்டு வருது, எரியுது. நாய இவன் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல? ஏறுங்களேன், இங்க மொத்தத்துல வந்துட்டு பிசிகேவும் நீங்க இன்னைக்கு பாக்குறீங்க. நானு விஜயன தானோஸ் எல்லாரும் வந்து ஒரு 2 வருஷமா கரெக்டா விஜயனா இந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீடு இதுல இருந்து பேசி விமர்சனம் பண்றோம். என்ன விசிகேல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பிளாக் இல்ல, இவங்க ரவிக்குமார் முத கொண்டு எங்களெல்லாம் பிளாக் பண்ணிட்டாரு. அன்னைக்கு எல்லாம் பேசும்போது கூட எல்லாரும் இதே மாதிரிதான் வந்து இதே விசிகாரங்க இதே மாதிரிதான் பேசுவானுங்க. நீ போய் வந்து இது பண்ணு, மலையாள போ, இப்படி போ அப்படின்னு தான் பேசுவானுங்க. அப்படியே டிஎல்ல இன்னமும் இருக்குங்க. டிஎல்ல இவனுங்க திட்டுறதெல்லாம் இன்னமும் இருக்கு. விசிகாரனுங்க எப்படி வந்து சாதி வரியோட திட்டுவானுங்கன்னு இன்னமும் இருக்கு. இங்க இருக்கிற நிறைய பேர் அதை பத்தி பேசவே இல்லை, அதை பத்தி இதுவே பண்ணாம அமைதியா இருந்தாங்க. இப்ப இன்னைக்கு வந்து அவன் பேசும்போது எப்படி பேசுறான் பாத்தீங்களா? திமுகல இருக்கிற ஜீரணிக்க முடியல ப்ரோ. சீரியஸா வந்து ஜீரணிக்கவே முடியாத பேச்சு. இந்த பேச்செல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது ப்ரோ. சீரியஸா முதல்ல வந்து விசிகேங்கிறது வந்துட்டு தலித்தோட சார்பு அமைப்பு, ஓகேவா? அவங்களும் பேசுறாங்க. அதே மாதிரிதான் ரஞ்சித்தும் சார்பு அமைப்பு, அவங்களும் பேசுறாங்களே தவிர இவங்க வந்து ஒரு அமைப்புக்கு வந்துட்டு ஏஜென்ட் கிடையாது. இல்ல, அவங்க பேசுனது இல்லைங்க. தலித்துக்காக பேசுனாங்கன்னா அப்புறம் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு எதுக்கு எதிர்க்கணும் ப்ரோ? இன்னும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, நான் அது ரொம்ப அரசியலுக்குள்ள போக வேண்டாங்கிறதுக்காக தான் நான் ரொம்ப ஒரு டீசெண்டா பேசிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து அதை வச்சு பண்ற அரசியல் தான் அவங்களே தவிர அவங்க யாரும் வந்து அவங்களுக்கு வந்து பிரதிநிதி கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல இங்க வந்து எல்லா மக்களுக்கும் வந்து எல்லா கட்சியிலும் இருக்க உரிமை இருக்கு. சொல்லுங்க, பறையர் அமைப்புனே சொல்லுங்க. அவங்க எந்த அமைப்பை பத்தி நான் பேசல ப்ரோ. முதல்ல வந்து எல்லாருக்குமே வந்து எல்லா கட்சியிலையும் இருக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி அவங்க அரசியல பேசுறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா வந்துட்டு அடுத்த கட்சியில இருக்கிறதுனால வந்துட்டு நீ இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்னா நான் செருப்பை கட்டி அடிங்க. இந்த மாதிரி எல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க. இல்ல இங்க பாருங்க, போறான் பாருங்க, என்னமோ நம்ம என்னமோ தப்பு இல்ல இழுத்து வச்சு அறுத்துருவானுங்க. எனக்கு இந்த மாதிரி பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு எனக்கு நிச்சயமா என்னால ஜீரணிக்கவே முடியல அவனுங்க. ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறேன். ரொம்ப மன உளைச்சலா போச்சுன்னா, இருந்தாலும் அதுல ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா, அந்த கம்யூனிஸ்ட்ல பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டேன். இவன் சண்முகம் எல்லாம் ஐயோ 1ஆம் நம்பர் ப்ராடுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல இருக்கிறதுக்கு நான் இத்தனை நாள் இருந்ததுக்கு நான் வெக்கப்படுறேன். விலகிட்டீங்களா? உங்க ஆதரவு விலகிட்டீங்களா? நான் ஆதரவாளர் தானே, அனுதாபி தானா, விலகிட்டேனா? அது அந்த இதே மறந்துருச்சுன்னா நமக்கு ரொம்ப அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா கூட்டணியில இருக்கும் போது ஒரு பேச்சு, இல்லாதப்போ ஒரு பேச்சு, எதுக்கு இந்த பேச்சு பேசுறாங்கன்னே தெரியலண்ணா. ரொம்ப இத்தனை நாள் ஏன்டா இந்த கட்சியில இருந்தோம் அப்படிங்கிற ஒரு வேதனை, மனவேதனை ரொம்ப அதிகமாயிருச்சுண்ணா. அதாவது நண்பர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவரோட விஜயண்ணா மொழியில பேசி கதர் வந்து நீங்க இதுக்கு போனீங்கன்னா கிடைக்கும் ப்ரோ. காதியில போனீங்கன்னா உங்களுக்கு கதர் கிடைக்கும் ப்ரோ. ஓடி போ. என்ன ப்ரோ, என்ன ஆச்சு? ஏதோ பிரச்சனை வீட்டுல பேசுன முரசு டாக்ஸா வயிறு டாக்ஸா? சரிங்க ப்ரோ.
தம்பி விஜயண்ணா உன் பாஷையில பேசாதீங்க. பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. கீழே வந்துட்டு லேடிஸ் எல்லாம் இருக்காங்க சரியா. நான் பேசணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா பேசணும். அப்புறம் இங்க இருந்து உங்க வீடு, உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க பாட்டி, செத்து போன பாயா எல்லாரையும் இழுத்து வச்சு பேசணும். எனக்கு அதெல்லாம் பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு டீசெண்டா பேசணும்னா வா, ஆர்குமெண்ட் பண்ணு, பேசுவோம் சரியா. சும்மா இந்த கண்ட கர்மத்துக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு கதறு கதன்னு பேசுறதுக்கு எல்லாம் எவன் சொன்னி கிடைக்குது அவனை பிடிச்சி ஊம்பலாம் தான் இருப்பீங்கடா. ஊம்பலாண்டி புண்டாங்களா பேசாதீங்க ப்ரோ. ஒருத்தன் போயிட்டான், அவன் எப்படி டீசெண்டா போனான். ஒருத்தன் கபிலன்னு ஒரு கண்டக்குள்ளே இருந்தான்ல, எப்படி டீசெண்டா போனான். உங்களுக்கு எல்லாம் வேற வேலை புண்டை இருக்காதா? யார பேசிட்டு இருக்க? கண்ணாடிய பத்தி பேசிட்டு இருக்கா பரேசி நாய? கண்ணாடிய பத்தி பேசிட்டு இருக்கா பரேசி நாய? யார புடிச்சு இழுத்துட்டு வந்திருக்க? உங்க வீட்ல திட்டுவாங்களோ? மைக்கு கிட்ட வச்சு பேசுறீங்க. அம்மா திட்டுவாங்களோ ப்ரோ? அம்மா திட்டுவாங்களோ ப்ரோ வீட்ல? ஏன் மைக்கு கிட்ட வச்சு பேசுறீங்க? சத்தமா பேசுங்க ப்ரோ. ப்ரோ கேக்குதா விஜயண்ணா? விஜய் கேக்குதா? விஜய் விஜய் ப்ரோ இல்ல ப்ரோ, இப்பதான் சென்னையில இருந்து ஃப்ளைட் ஏறி இருக்காரு. கரூர் வரது கொஞ்சம் டைம் ஆகும். விடுங்க. வீட்ல அம்மா திட்ட போறாங்க ப்ரோ. போ ப்ரோ. இருக்கானா இல்லையா? இருக்கிறான். அவ வீட்டை விட்டு வெளியே வருவான்னு நினைக்கிறேன். கெட்ட வார்த்தை பேசுறதெல்லாம் இல்ல, கெட்ட வார்த்தை பேசுறதெல்லாம் வீரம்னு நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. டேய் நாங்க இதெல்லாம் பேசாம இதுக்கு இந்த இடத்துக்குள்ள ஒரு மரியாதைக்காக வந்துட்டு மூடிட்டு நாங்க பாட்டுக்கு டீசெண்டா பேசிட்டு இருக்கோம். இல்ல முரசு ப்ரோ இங்க பாருங்க, யாரோட வளர்ப்பு அப்படிதான் இருப்பாங்க. விஜயண்ணாவோட போயிட்டாருங்க. அவரு போட்டோ எல்லாம் அவர் அப்லோட் பண்ணி வச்சிருக்க. தம்பி ரொம்ப தப்பு. இந்த மாதிரி அடிக்கடி வந்து பேசி பாதிக்கப்பட்டு போறீங்க. வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் இருப்பாங்க. அம்மா கிட்ட நைட்டுக்கு பால் குடிச்சுட்டு போய் தூங்குங்க போங்க. ஐ மீன் அந்த பாக்கெட் பால் கட் பண்ணி அது காய்ச்சி அது கெத்துக்குன்னு கெட்ட வார்த்தை பேசுறானுங்க. அந்த கில்பர்ட் பேசுனதுக்கு எல்லாரும் வந்து கோவப்பட்டீங்க. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, கில்பர்ட் மாதிரி தான் விசிகாவில் நிறைய பேர் இருக்காங்க. விசிகாங்கிறது ஒரு பெரும்பான்மை சாதி கட்சி. அது அருந்ததியர் மக்களுக்கு எதிராக, அருந்ததியர் மக்களை அது வந்து தெலுங்கர்னும், அந்த மக்கள் வந்து வடுகர்கள், வடுக வந்தேரிகள்னு நினைக்கிற கும்பல் தான் அந்த கும்பல். அந்த கும்பலுக்கு தலித் அரசியல்னு ஒரு மயிரும் கிடையாது. அந்த கும்பலுக்கு சாதி அரசியல் தான் இருக்கு. விசிகாக்கு பறையர் பெரும்பான்மை சாதி அரசியல் தான் இருக்கு. சரிங்களா? அதை அம்பலப்படுத்துறது தான் எங்க நோக்கம். அதை தான் நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்து கோவப்பட்டீங்க, நியாயம்தான். இந்த கோபம் எல்லாம் அருந்ததியர் உள்ளொதுக்கீட்டுக்கு எதிராக விசிகா இயங்கும் போது நாம் பண்ணிருக்கணும். அதை நம்ம பண்ணாமல் நம்ம அமைதியாக இருந்தோம். சரிங்களா? அதை தான் நம்ம வந்து செய்கிறோம். இன்னைக்கு விசிகாங்கிற ஒரு சாதி கட்சியாக தான் இயங்குது. அந்த கட்சியில் இருக்கிற நபர்கள் பிழைப்புவாதத்துக்காக, பதவி வெறிக்காக, பிழைப்புவாதத்துக்காக சுயநல பிழைப்பு பண்ணுறாங்க. அதை தான் வந்து அந்த நபர் வந்து கில்பர்ட் வந்து அம்பலப்படுத்திட்டு போனாரு. எப்படி விசிகாங்கிற ஒரு கட்சியில இருக்கிற தலைவரும் வன்னியரசும் எல்லா கட்சிக்கும் ஏவல் நாயாதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஏன் சொல்லிட்டு போனாருன்னா, இந்த சாதி வெறி கும்பலோட இயங்குறதுனாலதான். இதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த கட்சிக்கு வந்து தலித் அரசியல்னு ஒரு மயிரும் கிடையாது. அது முழுக்க ஒரு சாதி கட்சியா தான் இயங்குது. அந்த கட்சிக்கு சாதி தான் முழுக்க ஒரு பிரதானம். அது பெரும்பான்மை சாதிக்காக இயங்குது, பறையர் பெரும்பான்மை சாதிக்காக இயங்குது. அந்த கட்சி இப்ப கூட பாருங்க, தலித் மக்கள்னு சொல்லிக்கிறாங்கல்ல, 8 சீட்டு கொடுத்தாங்க. அதுல 7 சீட்டு பறையர், 6 பறையர்களும் ஒரு கிறிஸ்தவ பறையருக்கும் ஒரு இஸ்லாமியருக்கும் கொடுத்தாங்க. அப்ப இந்த கட்சியுடைய அரசியல் நோக்கத்தை நீங்க பாத்துக்கங்க. இப்ப அந்த கட்சி இதுக்கு முன்னாடி எப்படி இயங்குச்சுன்னு நீங்க பாத்துக்கங்க. இதைதான் நம்ம சொல்றோம். இந்த கட்சிக்கு முற்போக்கு முகம்லாம் ஒரு மயிரும் கிடையாது. திருமாவளவனுக்கு அந்த மாதிரி எந்த விதமான அரசியல் நிலைப்பாடும் கிடையாது. நேரத்துக்கு ஒரு பேச்சு, நேரத்துக்கு ஒரு கொள்கை, நேரத்துக்கு ஒரு அரசியல், இப்படியான அரசியல் நிலைப்பாட்டை முன்னுக்கு பின்முரணா மாத்தி எடுக்கிறவர் தான் திருமாவளவன். அது ஒரு பிழைப்புவாத அரசியல்வாதி. அதை தான் இங்க வந்து நம்ம தொடர்ந்து பேசிட்டு வர்றோம். இவருடைய நோக்கமே
அதுதான் அவருடைய நோக்கமே. அதை தான் அம்பலப்படுத்துறோம். அதை தான் நம்ம செஞ்சிருக்கிறோம். இத்தனை நாளா எல்லாம் அமைதியா திருமாவளவன் ஏதோ ஒரு புரட்சியாளராக நம்பி உயிர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இங்க இருக்கிற டீஸ்டாக்குகளை, திருமாவளவன் செய்யற திருட்டு வேலைகளை பொது வெளியில பேசுறதுக்கு யோசிச்சாங்க. அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டுக்கு எதிராக வேலை செஞ்சாரு. ரிவ்யூ பெட்டிஷனுக்கு எங்க நேரா போய் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வான் கிட்ட போய் பிஜேபி அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமாங்கிற அளவுக்கு வேலை பார்த்தாரு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும், இவருடைய அரசியல் நிலைப்பாடு என்னன்னு. அப்புறம் அந்த வேங்கை வெயில்ல தலையில போட்டுக்கிட்டு இருந்தாலும் ஒரு டுபாக்கு விட்டு அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. வேங்கை வெயில் விஷயத்துல முழுக்க முழுக்க வந்து திமுக நேர்மையா நடந்துக்குச்சு. இல்லைன்னா 2வது 3வது நாள் வந்து அவனுக்கு உள்ள போய் உள்ள வச்சு ராட் இறக்கியிருப்பாங்க. நேர்மையா அதை வழக்க விசாரிச்சு எல்லா வேலையும் செய்யணும். அடிச்சு விடாதுன்னா நீ இந்த மாதிரி அடிச்சு விடுறதுக்கு நான் பேசுறேன்டா. நீ பேசுறது என்னடா? என்கிட்ட நீ பேசாத, பொய் பேசாதப்பா, பொய் பேசாத, நியாயமா பேச. உண்மைதான்டா பேசுறான். அந்த மலத்தை கலந்தவனுங்க அந்த ஊரில் இருக்கிற அதே சாதியை சேர்ந்தவன் தான். அந்த மலத்தண்ணிய மக்கள் குடிக்கல. அந்த தண்ணிய பொதுவெளியில் கீழே இறக்கி விட்டது வந்து சிபிஎம் அந்த வேட்பாளர் சின்னத்துறை தான், கந்தர்வக்கோட்டை எம்எல்ஏ. எல்லாம் கேட்குறீங்க. ஆரம்பத்துல இருந்து 50 பேர் இருக்கிறீங்க. 50 பேரும் இவரு விஜய் சொல்றத ஒத்துக்கிறீங்கன்னா நான் வெளியே போறேன். சீரியஸாவே அடிச்சு விட்டு உனக்கு ப்ரூஃப் இத்தனை பேர் போட்டானுங்களடா, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை உனக்கு? நக்கி பொழைக்கிற நாய்களா, செருப்பால கில்பட்டு இதுல இப்ப என்னன்னா இவங்க பேசினதெல்லாம் இவங்க வாய் அடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. நீ என்ன பண்றனா, வன்னி அரசு கிட்ட இப்ப அதிகாரம் இருக்கு. நீ வேங்க வயல மறு விசாரணை பண்ண சொல்லு. வன்னி அரச மறு விசாரணை பண்ணு. இந்த மாதிரி கண்டவன் எல்லாம் பேசுறான். நீ சூப்பரா பேசு, நான் யாருமே இல்ல சொல்றேன். ஆனா ஒரே ஒரு நிமிஷம், இவன் எவ்வளவு வந்து ஒரு கேவலமா பேசுறான். அதுதான் இங்க பாரு, நான் ஒரு சக மனுஷன் நல்ல தெளிவா கேட்டுக்க. நான் அமைச்சர் கிடையாது, பிளாக் பேந்தர் அமைச்சர் கிடையாது. இப்ப விஜயோ அருண் பாரதி பிளாக் பேந்தரோ இல்ல இங்க இருக்கிறவங்களோ ஏதாவது தப்பா பேசுனா, ஐயா இந்த மாதிரிலாம் 4 பேர் 4 வார்த்தை போட்டு பேசுறாங்க, அதிகாரம் உங்ககிட்ட வந்துருச்சு. வன்னி அரசு நீ வந்து என்ன பண்றனா, வேங்க வயலுக்கு போயிட்டு அந்த மறு விசாரணை பண்ணு. தண்ணி எவன் கலந்தான் அப்படின்னு கண்டுபிடிச்சு ஜெயில தூக்கி போடுன்னு வன்னி அரசுக்கு பேசுங்க. வன்னி அரசுகிட்ட கேளியா? அவர் அப்புறம் என்னதான் மயிரப்படுங்க அமைச்சரானாரு. புண்ணிய அரசா இருக்கட்டும், என்ன அரசா ஒரு அமைச்சர் எப்படி பேசுறாரு கேட்க மாட்டேன். அமைச்சர் கிடக்குறான், தப்பா பேசுறான், நியாயமானவா? இவன் வந்து ஒரு சமூகத்தையே கேவலமா எல்லாமே நீதான் வந்து அசிங்கப்படுத்திட்டு பேசிட்டு இருந்த. என்ன எப்பயே பேசிட்டு டேய், நக்கி பழைக்க நாயகன் இல்ல தலிதா யாரா? என்ன பேசணும் நீங்க? என்ன பேசணும் நீங்க? யாரா பேசுன சமூகத்தை? நீ தானே பேசுற எச்சக்கடை. நான் எச்சக்கலையாடா? யாரா அவன் பேசுறவன்? அருண் பாரதி தான்டா. என்னையா இது? ஒரு லாஜிக்கலோட இங்க பாரு கில்பட்டு, உனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குதுடா. இங்க இருக்க எல்லாரும் தலித் தான். நீ திமுக ஆதரிக்கிற தலித், திமுக ஆதரிக்கிற தலித் வந்து எச்ச அப்படின்னு பேசினா அருண் பாரதி கோவப்படுறாரு, முரசு கோவப்படுறாரு, உன்னை திருப்பி அடிக்கிறாரு. நீ பதில் சொல்லு, அவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எதுக்கு அப்படி சொன்ன? திமுக ஆதரிக்கிறவன் எச்சக்கலையடா. டேய் எச்ச பொறுக்கி நாயா, நீ சொன்னீங்களா? என்ன எச்சி பொறிக்கிற நாயா சொல்றா? இப்போ பேசுறா எச்சக்கலை. வேங்கை விஷயத்துல அத்தனை ப்ரூஃப் கொடுத்தும் உனக்கு புரியலன்னா மண்டல மூளை இருக்க, வேற என்னடா வச்சிருக்க மண்டையில? என்ன இருக்கு உன் மண்டையில?
சாதி சாதி திமிர தவிர வேற என்ன வச்சிருக்கிற நீங்க மைண்ட்ல? நான் சாதி திமிரத்துல யாரையும் அவமானப்படுத்தல, அசிங்கப்படுத்தல. பேசுனது நீதானடா, கேட்டுதான்டா உட்கார்ந்துருந்தோம் நாங்க. அதான் சொல்றேன், உன்னை பேச விட்டு உட்கார்ந்து கேட்டுதான் உட்கார்ந்துருந்தோம். நீனு அது வரைக்கும் அமைதியான உட்கார்ந்துருந்தோம். அது வரைக்கும் தான் அமைதியான உட்கார்ந்துருந்தோம். என்ன திமிரு மாதிரி இருந்தா நீ அந்த வார்த்தை பேசுவ நீனு? இப்ப நம்ம இப்படி சொல்ற, இப்ப நான் இன்னும் தெளிவா கேக்குறேன். இப்ப நான் உனக்கு தெளிவா ஒரு கேள்வி கேக்குறேன். இப்ப இவர் இருக்காருல்ல திருமாவளவனும் சரி, அப்புறம் திருமாவளவன் அப்புறம் இவர் இருக்காரு, யாராவது ஐயோ இன்னொரு எம்பி பேர் இருப்பாருப்பா, ரவிக்குமார். திருமாவளவன், ரவிக்குமார் எல்லாரும் சொன்னாங்க திமுக ஆட்சியிலதான் இருக்கிறதுல வெளிநாடு போய் படிச்ச தலித்துகள் 480 பேர் சொல்றாங்க. இப்ப கேளு நல்லா கேளு. இப்ப திமுகவோட தயவாலதான் அவங்க போய் 480 பேர் வெளிநாட்டுல படிக்கிறாங்க. இப்ப அவங்க திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அந்த 480 பேர் எச்சக்கலையா? நீ தான்டா சொன்ன திமுக ஆதரிச்சா எச்சக்கலன்னு. இங்க வர்ற திமுக ஆதரிச்சா எச்சக்கலன்னு நீ சொன்ன. இப்ப திமுகவால பலன் பெற்ற தலித்துகள் இவங்கெல்லாம், இப்ப இந்த மாதிரி திமுகவால பலன் பெற்ற தலித்துகள் பல பேர் இருக்கும். திமுகவுக்காக ஆதரிச்சு பேசணும், அவங்க எச்சக்கலையா சொல்றா? ஏன்பா திமுகவுக்கு ஆதரிச்ச தலித் எச்சக்கலைங்கன்னு தான் அதுதான்டா சொல்றேன். இப்ப 480 பேர் வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்களே, அவங்க எச்சக்கலையா? அவங்க திமுக ஆதரிச்சாங்க, திமுக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கியா, அதனாலதான் வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க, அவங்க எச்சக்கலையா? வேங்க வயல்ல தண்ணி போச்சவங்களுக்கு அகேன்ஸ்டா பேசுற எச்சக்கலைங்களை சொன்னேன். துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனையில திமுக தலித்துகள் பல பேர் திமுக நல்லா கேள்றா ஒரு நிமிஷம் நல்லா கேளு. திமுகவுல பலன் பெற்ற தலித்துகள் இங்க பல பேர் இருக்காங்க. திமுக ஆட்சியில ஸ்காலர்ஷிப் வாங்கி, திமுக ஆட்சியில வெளிநாட்டு போய் படிச்சு, திமுக ஆட்சியில இன்ஜினியரிங் படிச்சு, திமுக ஆட்சியில டாக்டர் படிச்ச தலித்துகள் பல பேர் இருக்காங்க. இப்ப திமுக அவங்க எல்லாம் ஆதரிச்சாங்கன்னா அவங்க எச்சக்கலையா? நீ என்ன வெண்ணைக்கு பாரஞ்சித்து ஆதரிக்கிற? பாரஞ்சித்து 4 படம் எடுத்ததை தவிர என்ன புடுங்கணும்? டிவிகேவோட கேவலமான எச்சக்கலைங்க இங்கதான் கிடைக்கும். டிவிகேல இருக்கிற எச்சக்கலைங்களை கூட. இப்ப விஜய் படம் நடிச்சதை தவிர்த்து தலித்துக்கு என்னடா புடுங்கணும்? அவனுக்கு நீ விசுவாசமா இருக்கிற எச்சக்கலை நீ தானே. அந்த லவடி கபாலுக்கு எவன்டா விசுவாசமா இருந்தது? நீங்க வேணா சும்மா பேசிக்கிறீங்க. நான் என்ன பேச வந்தேன்? நீ பாதியில என்ன மியூட் பண்ணி புரிய வைக்கணும். இப்ப திமுகவால படல் அடைஞ்சு, திமுகவால படிச்சு மேல வந்தவங்க திமுக ஆதரிச்சா அவங்க எச்சக்கலைங்க. ஆனா பாரஞ்சித்து ஒரு 6 படம் எடுத்துட்டான். ஒரு நிமிஷம் கேள்றா, ஒரு நிமிஷம் நல்லா கேள்றா. பாரஞ்சித்து 6 படம் எடுத்துட்டான், இவன் தலித்துக்கு புடுங்கி தள்ளிட்டானா? பாரஞ்சித்து படம் எடுத்ததுனால என்னடா தலித்துக்கு ஒரு இது விடுதலை கிடைச்சது? புரியுற மாதிரி கேக்குறேன்னா, திமுக ஆதரிச்சா தலித்துன்னு சொல்ற, பாரஞ்சித்தை ஆதரிச்ச திமுக ஆதரிக்கிற தலித்த எச்சக்காலன்னு சொல்ற. கேள்றா தலித் விரோதி லூசு பையில. அப்ப தலித் ஆதரவாளர் யாரா? திமுக தலித் விரோதம் ஆதரவு கூறினா தலித்துக்கு ஆதரவாளனே கிடையாதுடா. எவன் வந்தாலும் தலித்துக்கு எதிராக பைத்தியக்காரன் பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானா? சீரியஸா சொல்லுங்க எனக்கு. இவன் இப்ப என்ன சொல்ல வராங்க முதல்ல? ஏண்டா நீ எப்படா படிச்ச, எப்படி மேல வந்த? ஒவ்வொன்னுக்கும் திமுக பட பிக்சரா அப்படியே அவங்க மினிஸ்டர் சொன்ன மாதிரி திமுக பிச்சையில எல்லாம் நான் படிக்கலடா. எனக்கு தேவையே கிடையாது. நான் படிச்சேன் எங்க அப்பா உழைப்புல, எங்க அப்பா சொந்த காசுல படிச்சேன். எங்க அப்பாவும் உழைச்சாரு, உங்க அப்பாவும் தான் உழைச்சாரு. உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் குஜராத்ல உழைச்சிருந்தா ஊம்பிட்டு தான் இருந்திருப்பாரு. தமிழ்நாட்டுல உழைச்சாங்க, உழைச்சதுக்கு ஏற்ற ஊதியம் கிடைச்சது. எப்படி கிடைச்சது?
ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எப்படிடா கிடைச்சது? உழைப்புக்கு ஏற்ற ஊதியம். இங்க உட்காந்து அரசியல் பண்ணாங்க, இங்க இருக்கிற திமுக அதை வாங்கி கொடுத்தது. அதனால தானே அவங்க அப்பா உன்னை படிக்க வைக்க முடிஞ்சுது. இல்லைன்னா நீ வந்து வடநாட்டுல இப்போ தூக்கின்னு வரான் தெரியுமா, இங்க வேலை பார்க்க டைல்ஸ் போட்டுறதுக்கும் இதுக்கும். இந்த மாதிரி நீ எங்கேயாவது போயிருப்ப மூதேவி. இங்க உட்காந்து படிச்சதுக்கு காரணம் யாரு? உங்க அப்பா உழைப்புக்கு எப்படி ஒரு கூலி கச்சுது? இது வரைக்கும் கச்சுதாடா? தாத்தா உழைப்பு கச்சுதாடா நம்மளுக்கு? அப்பா உழைப்பு கச்சுது இல்ல? எப்படா கச்சுது? இங்க உட்காந்து வந்து ஒரு அரசியல் பண்ணதுனால தான் கிடைச்சது. இங்க திமுகன்னு ஒரு கட்சி வந்துச்சு, அது வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துச்சு. உன் புள்ள படிக்கிறதுக்கு எந்த பீஸும் வேணாம், முதல் பட்டதாரியா உன் பிள்ளைய கூட்டு வா விடுன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லிச்சு. உங்க அப்பா உன்னை கூட்டு போய் விட்டாரு, நீ படிச்ச மூதேவி. இல்லைன்னா என்ன ஆயிருப்ப? குஜராத்துக்கு போய் ஏதாவது மூட்டை எடுத்துக்கின்னு போயிட்டு ட்ரெயின்ல அன்ட்ரி சவுட்ல போய் உட்காந்துக்கிட்டு அங்க உட்காந்து நீ வந்து பான் பிராக் போட்டுன்னு டைல்ஸ் விட்டுன்னு வந்திருப்ப. இப்ப அவன் வந்து இங்க ஒட்டுனுக்குறான்ல அந்த மாதிரி. டேய் கத்தா, விஜய் கூட வந்து வெளியே போல பதிவுலாம் பேசலாம். கத்தா நீங்க மியூட் போட்டு எல்லாம் பேசுறீங்க. டேய் பாரு, பாட்டு எல்லாம் பாட முடியாது. வந்து ரயில்வே ஸ்டேஷன் வாய மூடு. என் பேர் திரு, நான் தான் பேசுறேன். என்ன அப்பா அப்பா அப்படியே டிவி காரன் பேசுற மாதிரியே பேசுற. அவனுங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. வார்த்தை பேசாத, மியூட் போட்டு. நானும் கேட்டுட்டே தான் இருக்கேன். இங்க வந்துட்டு மயிராட்டம் பேசிட்டு மாதிரி பேசிட்டு இருக்கா. அறிவுள்ள வார்த்தை தப்பான வார்த்தை கூடாது கில்பட்டு, ஒழுங்கா பேசு. தப்பான வாய் முட்டு கேளுங்க. முதல்ல வந்துட்டு சப்போர்ட் பண்ற தலித் எல்லாம் வந்துட்டு நக்கி பொழிக்கிற எச்சக்கலை நாய் தான் நீ தானே சொன்ன. எச்ச பொறுக்கி. ஆமா, நக்கி பொறுக்கிற எச்சக்கலை நாய்ங்க இப்பதான் சொல்றேன். எச்ச பொறுக்கி யாரு? இழுத்து வச்சு அறுத்துருவேன் மயிறு. இந்த தில்பட்டு இந்த மாதிரி பேசக்கூடாது. நீ அப்படி என்னதான்டா படிச்ச? உங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இந்த மாதிரி புத்தியில இருக்கிறியா? நீ என்னதான் படிச்ச? எங்க அப்பா படிக்க வச்சதெல்லாம் இருக்கட்டும்டா. அப்ப என்னடா எல்லாரும் ஒழுங்கா பேசுறாங்க, நீ மட்டும் ஏன்டா இப்படி பேசிக்கிற? நான் என்னடா தப்பா பேசுறேன்? நான் படிக்க வச்சேன், நான் படிக்க வச்சேன். எங்க அப்பா கஷ்டப்படலையாடா? எங்க அப்பா சம்பாதிக்கலையா? எங்க அப்பா வேலை செஞ்சாடா? எங்க அப்பா இன்னமும் வந்து இங்க எல்லார் அப்பாவும் தான் கஷ்டப்பட்டாங்க. எல்லார் அப்பாவும் தான் இங்க படிக்க வச்சாங்க. அதுக்கு வந்து ஸ்கூல் கட்டி தர்றது, காலேஜ் கட்டி தர்றது, ஸ்கீம் போடுறதுன்னு இருக்குல்ல, அதான்டா கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கும். உனக்கு வந்து எக்ஸாம் எழுதி கொடுக்கும், உன்னை தத்தா எடுத்துக்கும். பைத்தியக்காரா. ஏண்டா எவன் வருமானம் எவன் பண்ணாலும் இருக்கிற ஸ்கூல் இருக்கதான் செய்யும், இருக்கிற படிப்பு இருக்கதான் செய்யும். உங்க பேர்ல ஸ்டிக்கர் ஒட்டிக்க மயிர்ல ஒரு நிமிஷம். ஹவுசிங் போர்டு யாரா கட்டி கொடுத்தது? குடிசை மாற்று வாரியம் யாரா கட்டி கொடுத்தது? ஆதி திராவிட நலப்பள்ளி யாரா கட்டி கொடுத்தது? குடிசை மாற்று இல்ல, நான் ஹவுசிங் போர்ட்லயே இல்ல. குடிசை மாற்று வாரியமும் ஆதி திராவிட நலப்பள்ளியும் மதியான சத்துணவும் இலவச பஸ் பாஸ் யாரா கொடுத்தது? பருப்பே கிடையாதுடா. யாரு வீட்டு யார் அப்பா வீட்டு துட்டுலடா அவட்ட படிக்க வச்சானுங்க சொல்றான். யார் அப்பா வீட்டு துட்டு? அது சும்மா கீழே கிடந்த துட்டை ஏத்த போடுங்களா? தெரியல. உங்க அப்பா இல்லடா, உங்க அப்பனும் எங்க அப்பனும் வந்து மாசம் வந்து 1.5 கோடி ரூபாய் டாக்ஸ் கட்டினானா? இல்ல உங்க அப்பனும் எங்க அப்பனும் கட்டினானா? லூசு பையல. அப்பா விட்டு துட்டு பேரு புடிக்க மாதிரி கேட்கிற? இல்ல உன் தாத்தன் கட்டினானா இல்ல என் தாத்தன் கட்டினானா? டாக்ஸ்னா என்னன்னு தெரியுமா நம்ம குடும்பத்துக்கு? எங்கேயாவது நம்ம வம்சத்துக்கு யாருக்காவது தெரியுமா? பைத்தியக்கார பையல. இப்பதான்டா நம்ம மேல படிச்சு வரோம். இப்பதான்டா இன்கம் டாக்ஸ்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்பதான்டா நம்ம கட்டுறோம். பேங்க் அக்கௌண்ட்டே நம்ம படிச்சதுக்கு அப்புறம் தான்டா ஓபன் பண்றோம். முட்டா பைய மாதிரி வந்து பேசிட்டு இருக்கிற. கூலிக்கு வேலை செஞ்சவங்கடா நம்ம குடும்பத்துல இருந்தவங்க. நம்ம தான்டா இப்ப போய் சம்பளத்துக்கு வேலை செய்யறோம் ஒரு பெரிய பெரிய கம்பெனில. எவனோ மண்டைக்குள்ள திணிச்சுட்டான் சாதி வெறிய, இன்னமும் புடிச்சு சுத்திட்டு இருக்கிற. நம்ம எல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து இதுன்னு நீ வந்து மண்டைக்குள்ள அதை வச்சு சுத்துற.
இப்படி சுத்திட்டு இருக்காத, நாசமா போயிருவ. பிளாக் பேந்தர் என்ன மியூட் பண்ணி நீ தனியா பேசிட்டா நீ பேசுறதுலாம் ரைட் ஆகிடாது. நான் சொல்றத புரிஞ்சுக்காம பேசிட்டே இருக்கா. அசிங்கமா கெட்ட வார்த்தை பேசுறா. மியூட் பண்ணாம என்ன பண்ற? சாரி ஐ எம் வெரி சாரி. தப்பான வார்த்தைங்க பேசுறதுக்கு ஐ அப்சல்யூட்லி சாரி. நான் ஒத்துக்கிறேன். ஆனா உண்மையாவே நான் சொல்ற பாரு, எனக்கு டாக்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும். என் தாத்தா யாருன்னு எனக்கு தெரியும். எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியும். நான் எப்படி படிச்சேன்னு எனக்கு தெரியும். ஒன்னும் இவனுங்கெல்லாம் படிக்க வைக்கல. சும்மா மேபி நீங்க அண்டர் ப்ரிவிலேஜா இருந்திருப்பீங்க. உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கோ இது பண்ணதுக்கோ ஹெல்ப் பண்ணிருக்கலாம். ஆனா ஹெல்ப் பண்ணது ஒன்னும் உட்காந்து ஆமா அவ்வளவு கொழுப்புதான், அவ்வளவு கொழுப்புதான். நீ யாரு? எலைட் பருப்பா பேசிட்டு இருக்காரு. அதான் சொல்றேன். இங்க கீழே இருந்து வந்தவங்களோட வழி என்னங்கறதெல்லாம் இவனுக்கு தெரியாது. அவங்க எல்லாரையும் இவனும் இப்ப இங்க பாருங்க, இவனும் பெரிய பிரிவிலேஜ் எல்லாம் கிடையாது. இவன் பிரிவிலேஜ்னு இவனை நம்ப வச்சிருக்காங்க. லூசு பைய மாதிரி உளறிட்டு இருக்கான். அப்படியெல்லாம் ஒன்னியும் கிடையாது. நாங்க உண்மையாவே அதை சார்ந்தா பேசிட்டு இருக்கானா இல்ல அவங்கள மட்டம் தட்டுறதுக்காக பேசிட்டு இருக்கானா? எனக்கு சீரியஸா புரியல. எனக்கு உண்மையிலே தெரிஞ்சு எனக்கு டவுட் இருக்கு. அது மாதிரி புரியல. உங்களால இது கூட முடியலடா. உங்களோட பணம் உங்களோட வரியில தான்டா இவனு இவன் அந்த இவன் தலித்துகளை கேவலப்படுத்துறதுக்காக இங்க பேசிட்டு இருக்கான். இங்க தலித்துகளை அவன் கேவலப்படுத்திட்டு இருக்கான். நீங்க என்ன மியூட் பண்ணி பேசுறீங்க. என்ன விஷயம் என்னன்னே தெரியலடா உனக்கு. ஒரு இளவும் இல்லடா உன் மண்டக்குள்ள யாரும் தெரியலடா. உங்களுக்கு ஒண்ணுமே புரியலடா. அதான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு அமைதியா இருக்கிறோம்டா. டிஎம்கேன்னு ஒரு கட்சி இல்லையானாலும் இன்னைக்கு ஆயிருக்க ரிஃபார்ம்லாம் ஆயிதான் இருக்கும். சும்மா தானா எப்படா ஆகும்? லூசடா நீ. தானா எப்படா ஆகும்? தானாலாம் ஆகாதுப்பா. எல்லா கவர்மெண்ட்டுக்கும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டை தானா கேட்டு இது பண்ணிதான் வந்துதான் இருக்கும். நீங்க சும்மா இவங்கதான் உருட்டுனாங்க அவங்கதான் பறத்தாங்க. நான் என்ன சொல்றது, நீங்க பேசுறது அண்ணாமலை கூட பார்த்தானா சூத்தால சிரிப்பான். யாரு? இந்த பிஜேபி அண்ணாமலை வராம இது பண்ணாமையும் அப்படியே எடுத்து உனக்கு வாயிலே எடுத்து வச்சு கொடுத்துருவாருங்க. ஏன்டா என்னடா போராடி ஒரே நிமிஷம் பேக்ரவுண்ட் சொல்லி ஏன்டா இல்ல உங்க சம்பாதிக்கல. நீதான் புது பணக்காரன். நீ பேச பாக்கலாம். உன்னோட விஷயம் எல்லாம் பேச முன்னாடி எல்லாம் படிச்ச இல்ல எப்படி படிச்சாங்க பேச பாக்கலாம். கொஞ்சம் பேசு இதுல. ஏண்டா எங்க தாத்தா என்ன பண்ணிட்டான்? ஆர்டினன்ஸ் க்ளோத்திங் ஃபேக்டரி எம்ப்ளாயி. எங்க இன்னொரு தாத்தா ஆர்பர்ல மோட்டர் தூக்குனவரு. எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாம் நல்லா சம்பாதிச்சாங்கட்டு சும்மா சுத்திங்கன்னா சொல்லு சும்மா சுத்தினா அவன் ஏதோ லேண்டு கீடு வச்சதுனால அந்த வாடகை வாங்கி ஏதோ ஒண்ணு படிக்க வச்சாங்க. படிச்சு நாங்க வேலைக்கு போனோம். நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இன்னைக்கு நான் நல்லா சம்பாதிச்சுன்னு தான் இருக்கிறேன். ஒன்னும் வெக்கமே இல்ல. இல்லையா எனக்கு தோணவே இல்லடா. எனக்கு தோணவே இல்லை. நான் சம்பாதிச்சேன். என்ன பேசிக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு லாஜிக் இருக்கா? அந்த ஒரு பருக்கை இறங்கும் போது இவங்க எல்லாம் இதெல்லாம் போட்டது அப்படிங்கிறது நாமும் இல்ல. நான் எல்லாம் என்ன நாய் அது எச்சக்கலான்னு சொன்னீங்க. ஒரே நிமிஷம். என்ன நீ என்ன நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா? ஆமா. சரி. ஆமா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. சொல்லுப்பா. என்ன டிபார்ட்மென்ட்? படிச்சுதான் வந்தோம். சும்மா வந்தோம். என்ன டிபார்ட்மெண்ட்? எப்படி என்ன டிபார்ட்மெண்டா? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்னா கெமிக்கல் இன்ஜினியர். சொல்லுப்பா. கெமிக்கல் இன்ஜினியர் எதுலடா இருக்க? ரயில்வேஸா? எதுல டிபார்ட்மெண்ட்னா தெரியும். மூதேவி. ஏம்பா ஃபெர்டிலைசர் மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் இல்லடா ஒரு கம்பெனிக்கு தான். மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் போக்குவரத்து துறையா டிஃபென்ஸ் துறையா எந்த துறையில இருக்கு? எப்பா ப்ரொடக்ஷன் பா உற்பத்தி துறையில இருக்கிறேன்பா. நான் இன்ஜினியர் பாக்குறேன். என்னத்த உற்பத்தி பண்ற சென்ட்ரல் கவர்மெண்ட்ல?
ஏன்பா உரம்பா யூரியா இருக்குதுல, விவசாயம் பண்ற யூரியா, அதை ப்ரொடக்ஷன் பண்றப்பா. எனக்கு புரியல என்ன அந்த மாதிரி ஏதாவது துறை இருக்கானே யூரியா துறைன்னு? அமைச்சர் யாருப்பா அந்த துறைக்கு? அமைச்சர் வந்து இவருக்குறாரு பேரு அழகிரி அண்ணா. அவரு தான் வந்து 2006 இருக்கும்போது எனக்கு வேஜ் ரிவிஷன் கொடுத்துட்டு போனாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல எந்த ஒரு அமைச்சரும் வரவே இல்லை உரத்துறை. தமிழ்நாட்டுல உடைய இப்ப நீ வேலை செய்யற ஒரு துறையில அமைச்சர் யாரு? கடைசியா யாருந்தானே எனக்கு தெரியல, மாத்தினே இப்ப இருக்க அமைச்சர் யாரியா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீ எச்சக்கால பொய்யா புழுவுற இங்க வந்து. உனக்கு அவன் தான்டா சம்பளம் போடுவான். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அமைச்சர் தானே கேட்பேன். இங்க பாரு, இங்க வந்து ஒரு டீச்சர் வேலை செய்யறவங்க வந்தாங்கன்னா உங்க அமைச்சர் யாருன்னு கேட்டா கல்வித்துறை அமைச்சர்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க யாராவது வந்து பஸ் டிரைவர் வந்தாங்கன்னா உங்க அமைச்சர் யாருன்னு கேட்டா போக்குவரத்து துறை அமைச்சர்னு சொல்லுவாங்க. பேர் கூட வேண்டாம். இப்ப நீ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்யற, இப்போ உனக்கு வந்து ஒரு அமைச்சர் இருப்பாங்க. அது மூலமா தான் சம்பளம் போடுவாங்க, சம்பளம் ஏத்துறது எல்லாம் பண்ணுவாங்க. டிரான்ஸ்பர் எல்லாம் அமைச்சர் தான் போட போறாரு. யாரா அவன் அமைச்சர்? சரி ஒரு நிமிஷம் பிராந்தர் ப்ரோ, நெட்ல பாத்துட்டா ஒரு நிமிஷம் கில்பர்ட் ப்ரோ. சரி ஓகே, ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? உங்களுக்கு யார் வந்து இந்த போஸ்டிங் போட்டு இருந்தான்னு சொன்னீங்க? ஆமா, யார் போட்டு இருந்தா? ஆமா அழகிரி. என்ன போஸ்டிங்க? யாரு? அழகிரி வந்து வேஜ் ரிவிஷன் கொடுத்தாருன்னு சொன்னேன். வேஜ் ரிவிஷன் யாரு? திருப்பி சொல்லுங்க. 2006 இல்ல இங்க உள்ள அழகிரி அண்ணா அழகிரி. இப்ப கிஷோர் என்ன 2006 இருக்கும்போது அவர் தான் போட்டாரு அண்ணா அழகிரி. அவருக்கு நாங்க வந்து அவரு மன்றாடி அவரு என்ன ஆனாலும் எதானாலும் அழகிரி அண்ணன் தான் எங்களுக்கு போட்டாரு. ஃபெர்டிலைசர் மினிஸ்ட்ரியில காங்கிரஸோட தயவுல மினிஸ்ட்ரியில இருந்தாரு. அப்ப நீ வந்து திமுகவுக்கு நக்கி புலச்சே எச்சக்க கரெக்ட்டா? சரி பிளாக் பந்தர் நீ திமுகல அழகிரிட்ட பெனிஃபிட் ஆன, நீ மட்டும் வந்து சுயகௌரவமா எங்க அப்பன் தான் படிக்க வச்சான்னு இவ்வளவு நேரம் சொன்னா, அப்புறம் இப்ப வந்து அழகிரி தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாரு, இல்லைன்னா எனக்கு உங்க அப்பன் பண்ணிருக்கணும்ல. நீ சுயமா தான் வந்த. இப்ப இவ்வளவு நேரம் இந்த மாதிரி ஹெல்ப் கிடைச்சவங்களுக்கு எல்லாம் எச்சக்கலன்னு என்ன வந்து எங்க அப்பன் தான் கிழிச்சு நொட்டி நெட்டக்கா நிக்க வச்சான் அப்படின்னு. இப்ப அழகிரி போடலன்னா எனக்கு ஒண்ணும் கிடைச்சிருக்காதுன்ற. அப்ப நீ தானே எச்சக்கலாம். என்ன மியூட் பண்ணி இவ்வளவு நேரம் பேசுற நீ எச்சக்கலாம். நான் இருந்துட்டு எச்சக்கலாம். ஆமா ஆமா, அழகிரி வந்து சவுத் சைட்ல இருந்ததுனால நம்மளுக்கு போட்டாரு. சவுத் சைட்ல அழகிரி போட்டாரு. வருஷம் வந்து எனக்கு வந்து அலுவலி ஒரு நிமிஷம் இருறா. எம்எஃப்எல்ல எப்படா டைரக்ட் எம்ப்ளாய் எடுக்க ஆரம்பிச்சானோ? 2006 எப்படா போட்டானோ எம்எஃப்எல்ல? யாரா பேசுறது? யாரு பேசுறது? கொஞ்சம் மூஞ்ச காட்டி பேசுறாங்க. அவர் பினராயி விஜயன் கேரளா சிஎம். விஜிலாண்டி நாய ஒரே நிமிஷம். திருட்டு பூச்சி, நீ இப்படி எல்லாம் எச்ச போல பொழைக்கணுமா? இப்படி எல்லாம் உன் மாநகரத்தை அப்பா இப்படி எல்லாம் உன்னை வளர்த்து ஊர் பொறுக்க விட்டுருக்கானே. உங்க அப்பா இப்படி எல்லாம் உன்னை ஊர் பொறுக்க விட்டுருக்காங்க. உங்க அப்பா ஊர் பொறுக்க தான் விட்டுருக்கான். நீ ஊரா ஊர் பொறுக்க திருட்டு போச்சு. விஜிலாண்டி நாய, நீ ஆத்தாவை முதல்ல வந்து சரியா வச்சுக்கோ. கில்பர்ட்டே உனக்கு மரியாதை கெட்டுறான். நீ பேசுனா இவங்கள்ட்ட பேசு. வீட்டுல இந்த அம்மாவை கூப்பிடுறது பொண்டாட்டி தங்கச்சின்னு பேசுனா, ஏண்டா உங்க வீட்டுல யாரும் இல்லையா? அவங்கள்ட்ட போ. உங்க அப்பா உன்னை மட்டுமா பெத்தான்? உன் கூட யாரையும் பெக்கலையா? இல்ல சரி, உங்க அப்பா வந்து பெத்துட்டு போனால உங்க ஆத்தா சும்மா தானே இருக்கா, நீ அங்க போ. மத்தவங்க வீட்டுக்குள்ள போக கூடாது. ஒழுங்கா பேசு. ஒரு திருட்டு புடிச்சு ஊரு பொறுக்கிட்டு நாய ஊரு பொறுக்கிட்டு பொதுவெளியில வந்து பொய் சொல்லிட்டு உங்க ஆத்தா தான்டா. டே உங்க ஆத்தா தான் எப்பயுமே உனக்கு உங்க ஆத்தா புத்தியே இருக்குது உனக்கு. உங்க ஆத்தா
உங்க ஆத்தாவோட தொழிலே உனக்கு இருக்குதுடா, உங்க ஆத்தா புத்தியா உனக்கு இருக்குது. ஆத்தா நினைப்பா நீ தெரிஞ்சிட்டு இருக்கிற, உங்க ஆத்தா நினைப்பா தெரியல. முதல்ல இது ஒரு வியாதிடா, இது இன்ஸ்டன்ட் வியாதி, இன்சிஸ்ட் வியாதிடா. டேய் இது ஒரு இன்சிஸ்ட் வியாதிடா. டேய் நீதான்டா நீதான போயிட்டு இருக்கிற, உங்க ஆத்தாட்ட போயிட்டு இருந்தா, உங்க ஆத்தா கிட்ட போயிட்டு இருந்தா அது நீதான். புரியலையா உனக்கு? திருட்டு புளுத்தி என்னென்ன பேச்சு பேசுறாங்க. நான் அது இல்ல இது இல்ல, திருட்டு நாய். நான் வந்து விஜிலாண்டி இல்ல, திருட்டு நாய். ஆனா விஜிலாண்டியும் நான் கவர்மெண்ட் வேலை இருக்கேன்னு தானே சொல்லியிருக்கேன். அவன் தான் அதுக்காக தானே இவ்வளவு நேரமா பேசினேன். இல்லைன்னா இந்த நாயெல்லாம் 10 நிமிஷத்துல வரிய பரட்டி வெளியே போட நாயன்னு எத்தி விட்டுருப்போம். திருட்டு புளுத்தி. உங்க அப்பா வந்து புளுத்தினான. இவ்வளவு நேரம் பொறுமை காத்தது எல்லாம் இதுக்குதான் தோழர்களே. நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க தோழர்களே. இப்ப பேசுங்க. எம்எஃப்எல்ல பொறுத்தவரையும் ஒரு கரண்ட் அப்டேட், ஒரு கரண்ட் அங்க பொழப்போடுனா திமுக நக்கி தான் பொழைக்கணும். திமுக நக்கி தான் பொழைச்சிக்கிட்டு இருப்பான். இங்க வந்து தவளத்தா போய் சொல்லிட்டு திருட்டுனாங்க. ஒரே ஒரு அப்டேட் ஒண்ணு சொல்லிடுறேன். இந்த ஜென்சி டிஎம்கே ஒண்ணு சென்னையில நடத்துனாங்கல்ல, அதுல அன்பானந்தன் அரியப்பன் ஒருத்தர் இருப்பார்ல, அவரை வந்து அன்பானந்தன் அரியப்பனை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு நைட்டு 12 மணிக்கு அவங்க வீட்டுல வந்து போலீஸ் போய் அவரை பிடிச்சி, அதாவது வீடியோ கூட போடுவார்ல, இன்ஸ்டால வீடியோ போட்டுட்டு இருப்பாரு. இன்னைக்கு கூட போட்டிருந்தாரு பொம்மை முதல்வர்னு. பொம்மை முதல்வர். அவர் அப்பா வந்து சாரி அவங்க தாத்தா வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல கலந்துக்கிட்டாரு. அவங்க ஃபேமிலியாவே டிஎம்கே. அவரு இப்போ இன்னைக்கு நைட் அரெஸ்ட். அவங்க கிருஷ்ணகிரில கிராமத்துல அவங்க வீட்டுல வந்து போலீஸ் வந்திருக்காங்க. அது அங்க ஏதோ போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல. நம்ம வந்து இந்த காட்டாட்சின்னு சொன்னோம்ல, ஜெயலலிதாவோட காட்டாட்சியா டபுள் மடங்கு பார்க்க போறோம்னு நல்லா புரியுது. 40 நாள்ல இவ்வளவு இருக்கு விமர்சனம் பண்றதுக்கு. விஜய் அதுக்காக கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன் நானு. தேங்க்யூ. என்ன அருண்பாதி என்ன குசும்பின் உச்சன அவனு. பினராயி விஜயன் பேசுங்க. பாருங்க, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய வச்சு இவ்வளவு பேசிருக்கீங்க. இல்லைங்க, அங்க ஒரே 2 யூனியன் தாங்க அதுல ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல அப்ரெண்டிஸ்ஷிப் இன்ஜினியர் கெமிக்கல் இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்கேன். அது 2 இயக்கம் தான். அவனுக்கு தொமுசா, இன்னொன்னு சிஐடி. ஒன்னு இவன் தொமுசாவை நக்கணும், இல்லைன்னா சிஐடி காலை நக்கணும். அது எதை நக்கலனாலும் அவனை விரட்டி விட்டுருவாங்க. இப்ப நம்ம காலம் பூரா நம்மளை நக்கி பொழைக்கிற நாய்க்கு இவ்வளவு திமிரு மயிரா. ஒருவேளை அங்க நக்கிறதுனால அந்த வன்மத்தை தாங்க முடியாம அவங்க காலம் நக்க வேண்டியதா இருக்கேன்னு நீங்க ஐடென்டிஃபை இல்லாம கத்திட்டு போறானான்னு தெரியல. ஏய் நீ காலம் நீ என்னதான் கதைனாலும் எங்களை நக்கி தாண்டா பொழைக்கணும், நக்கிக்கிட்டே இருக்கு. அவ்வளவுதான். ஐயா அந்த ஆனந்தன் அரியப்பன் இவங்க என்னமோ இவரு சிஎம் அங்கிள் வந்து பயங்கர கோபமா டெரரா மக்களோட சக்தியோட ஆட்சிக்கு வந்திருக்கோம், எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, நாங்க யாருக்கும் பயப்பட மாட்டோம் அப்படி இப்படின்னு வீரவாசனம் எல்லாம் பேசினாரு. ஒரே ஒரு ஆளு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட பார்த்த உடனே இப்படி பயந்துட்டானுவோம். இவங்க வீரம்லாம் இவ்வளவுதானா? ஒருத்த ஆள் வீடியோ திமுகவோட கடைநிலை தொண்டனை பார்த்தாலே இவங்களுக்கு இப்படி டர்ஜாவுது. இது தலைமையெல்லாம் விகரஸா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சா எவ்வளவு டர்ஜா ஆவாங்கிறது மக்களே பார்த்து புரிஞ்சுக்குங்க. இது ஒரு டம்மி சிஎம் அப்படின்னு. இன்னைக்கு வேற கமெண்ட்ல தான் ஒருத்தன் வந்து இவ்வளவு என்கவுண்டர் பண்ணுங்க அப்படின்லாம் கமெண்ட் போடுறானுங்க. என்ன பைத்தியக்காரன் ஏன்னு தெரியல. நான்லாம் தோசை சுட்டு கொடுத்தாலே செத்துருவேன்டா. எனக்கு எதுக்கு தான் என்கவுண்டர்? பைத்தியக்காரனாங்களா? யார் உங்களை என்கவுண்டர் கத்திச்சா? என்கவுண்டர் பண்ணாலும் தோசை சோறு. நான் பயங்கர டென்ஷன் ஆகி வந்தது காரணமே என்னன்னா, அவன் வந்து தலித் திமுக இருக்கிற தலித் எல்லாம் வந்து நக்கி பொழைக்க நாயன்னு சொன்னோன்னு தான் எனக்கு கோவப்பட்டு மேல வந்துட்டேன்.
சரி தேங்க்யூ. நான் கீழே இறங்கிக்கிறேன். இல்ல அருண் பாரதி ப்ரோ, ஒரே ஒரு விஷயம் தான், எமோஷனலான விஷயத்த எமோஷனலா ஹேண்டில் பண்ணக்கூடாது. இது சொன்ன ஒரு மெகான் யார் தெரியுமா? யாரு? ஜேசிடி பிரபாகரன். சரி, இப்பதான் 2 நாள் சீரியஸா முன்னாடி பேச சொன்னாரு. போறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு நாங்களும் சைலண்டா உட்காந்து யாருன்னு யோசிச்சுட்டு உட்காந்துருந்தா ஜேசிடி பிரபாகரன். ஏங்க உண்மையா இப்ப 2 நாள் முன்னாடி சட்டமன்றத்துல அவர் தாங்க சொன்னாரு. இல்ல ப்ரோ, அவர் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், கலைஞர் அந்த கடைசி காலத்துல ஒரு பேட்டி கொடுத்தாருல, ஒருத்தங்களுக்கு நம்ம நல்லது செஞ்சோன்னா அவங்க நமக்கு விசுவாசமா இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க கூடாதுன்னு, அதுதான் ஞாபகம் வந்துச்சு. இல்ல ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இங்க வந்து நீ வந்து யார் சார்பா வேணா இருந்துட்டு போ. நீ யார வேணாலும் போய் நீ உனக்கு வந்து அவனை பிடிச்சிருக்கா அவனை போய் பண்ணிட்டு போ. எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா நீ மத்தவங்கள வந்து நீ இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு முதல்ல? இதுக்கும் இந்த ஆர்எஸ்எஸ் காரன் பண்றான்ல, உன்